صلی علی سیدنا محمد وعلی آل سیدنا محمد مبارک وسلم علیہ محمد مصطفیٰ کا نام جب ایک بار آتا ہے، محمد مصطفیٰ کا نام جب ایک بار آتا ہے، تصور میں نکھر کر عالم کردار آتا ہے، تصور میں نکھر کر عالم کردار آتا ہے، حلاوت وہ ہے پائی نام سرکار دو عالم میں، حلاوت وہ ہے پائی نام سرکار دو عالم میں، تصدق اس پہ ہونے کو میرا گھر بار آتا ہے، تصدق اس پہ ہونے کو میرا گھر بار آتا ہے، محمد مصطفیٰ کا نام جب ایک بار آتا ہے، شریعت نے مجھے روکا ورنہ حال تو یہ ہے، شریعت نے مجھے روکا ورنہ حال تو یہ ہے، خیال سجدہ احمد مجھے ہر بار آتا ہے، خیال سجدہ احمد مجھے ہر بار آتا ہے، محمد مصطفیٰ کا نام جب ایک بار آتا ہے، اطاعت ہے محمد کی، اطاعت حضرت حق کی، اطاعت ہے محمد کی، اطاعت حضرت حق کی، عنایت میں محمد کی نظر غفار آتا ہے، عنایت میں محمد کی نظر غفار آتا ہے، محمد مصطفیٰ کا نام جب ایک بار آتا ہے، زمان وہ ہے مکان وہ ہے مکین و لامکان وہ ہے، زمان وہ ہے مکان وہ ہے مکین و لامکان وہ ہے، وجود ذرہ ذرہ بن میرا سرکار آتا ہے، وجود ذرہ ذرہ بن میرا سرکار آتا ہے، محمد مصطفیٰ کا نام جب ایک بار آتا ہے، بظاہر پردہ فرمایا ہے تو نے احمد مرسل، بظاہر پردہ فرمایا ہے تو نے احمد مرسل، حقیقت کی نظر میں پھر نظر ہر بار آتا ہے، حقیقت کی نظر میں پھر نظر ہر بار آتا ہے، محمد مصطفیٰ کا نام جب ایک بار آتا ہے،
انوار آتا ہے، محمد مصطفیٰ کا نام جب ایک بار آتا ہے۔ تجھے اے رحمت عالم قسم ہے رحمت حق کی، تجھے اے رحمت عالم قسم ہے رحمت حق کی، سے مت چھوڑ آقائے بحال زار آتا ہے، اسے مت چھوڑ آقائے بحال زار آتا ہے، محمد مصطفیٰ کا نام جب ایک بار آتا ہے۔ جواب عامر کو یہ آیا سر تسلیم کم کر لے، جواب عامر کو یہ آیا سر تسلیم کم کر لے، جواب عامر کو یہ آیا سر تسلیم خم کر لے، جواب عامر کو یہ آیا سر تسلیم خم کر لے، بلاوا اس کو ہے جو لائق دربار آتا ہے، بلاوا اس کو ہے جو لائق دربار آتا ہے، محمد مصطفیٰ کا نام جب ایک بار آتا ہے، تصور میں نکھر کر عالم کردار آتا ہے۔ السلام علیکم ورحمۃ اللہ۔ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ۔ ان اللہ وملائکتہ یصلون علی النبی یا ایھا الذین آمنوا صلوا علیہ وسلموا تسلیما، اللہم صل علی سیدنا محمد وعلی آل سیدنا محمد وبارک وسلم علیہ، اللہم صل علی سیدنا محمد وعلی آل سیدنا محمد وبارک وسلم علیہ، اللہم صل علی سیدنا محمد وعلی آل سیدنا محمد وبارک وسلم علیہ۔ الحمدللہ، அல்லாஹு தாலா அவனுடைய அருட்பெரும் கிருபை, கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய, இன்னும் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேரப்பிள்ளையுடைய தர்பாரில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இதெல்லாம் நாம் மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லடியார்களுடைய சொஹபத் நமக்கு, நம்முடைய சாச்சா அடிக்கடி என்னிடத்தில் சொல்லுவாங்க, எப்பா இந்த மஜ்லிஸ், இப்படிப்பட்ட நல்லடியார்களுடைய மஜ்லிஸ் எப்போ தெரியும்னா நாம் ரூஹ் இங்கேருந்து போகும் பொழுது நாம் அதை அனுபவிப்போம்ப்பா, இந்த நல்லடியார்களுடைய மஜ்லிஸ் எப்படின்றத நாம் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அல்லாஹ் கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டான். நம்மளுடைய முயற்சிலாம் கிடையாது, இது நம்மளுடைய முயற்சின்னா அது தப்பு. அது காதம் முறுக்கி இங்கே கொண்டு வந்து அல்லாஹ் உட்கார வச்சிருக்கிறான் அன்பர்களே. அதனால் இந்த சொஹபத் பற்றி ஹஸ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு இதில் எழுதுகிறாங்க. சொஹபத் அப்படின்னா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஊருக்கு வந்து ஒரு மனிதரை நிர்வாகியாக நிர்ணயிச்சிட்டாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ். சில நாட்களில் அவர் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு, சில நாட்களில் அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. இப்போ அவர் ஓடோடி வந்து கேட்டாராம், என்ன நான் வந்து திடீர்னு என்னை நிறுத்திட்டீங்களே, என்ன காரணம் தெரியலையே, வேற ஆளை நியமிச்சிட்டிங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமாம்
நீங்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் அவரிடத்துல வேலை செய்ததாக சொன்னாங்க. அது ஒரே காரணத்திற்காக ஒன்று நான் அந்த இடத்த விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் ரொம்ப நாள்லாம் அவர் கூட இருக்கலை, சில மாதங்கள் தான் நான் அவரோட வேலை செய்தேன். அப்படிப்பட்ட கொடுமையாளர்களோடு ஒரு நாள் இல்லை, சில மணி நேரங்கள் இருந்தாலும் அது அவனுக்கு பேர் ஆபத்தாக முடியும். ஒரு கெட்டவரோடு ஒரு சில நொடிகள், ஒரு சில நேரங்கள் இருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். அதனால நான் டிஸ்மிஸ் செய்துட்டேன் அப்படின்னா. இப்போ நாம் யோசனை பண்ணோம், ஒரு கெட்டவர்களோட சொஹபத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து. சில மணி நேரங்கள் இருந்தால் போதும். ஏன்னா பாருங்களேன், நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், டீ கடைக்கு போகிறோம், டீ கடையில் ஒரு சில அங்கே ஸ்மோக் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. டீயை குடிச்சிட்டு வெளில வந்தால் நம்ம மேலே என்னென்னா அந்த ஸ்மோக் ஸ்மெல் இருக்குது, நம்ம இது பண்ணலாம். அந்த மாதிரி அந்த மாதிரி கெட்டவர்களுடைய சில சொஹபத் இப்படி வாழ்க்கையை மாற்றோம்னா அல்லாஹ் ஹக்கை நம்மில் பார்க்கக்கூடிய இறை நேசர்கள், சதா நமக்கு இறை நேசங்களை, நமக்கு ஞானங்களை, இல்மை, அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் இறை நேசர்களை பற்றியும் நமக்கு சதா கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த இறை நேசர்களுடைய பார்வை, அவர்களுடைய சொஹபத் எப்படிப்பட்டது என்பர்களே. ஆதலால் அதெல்லாம் நமக்கு லேசா கிடைச்சிடுச்சு. மகான் அவர்களுடைய தொடர்பு, நம்முடைய ஷேகுமார்களுடைய தொடர்பு நமக்கு லேசாக கிடைச்சிருச்சு. காலையிலேருந்து நாம் அல்லாஹுவை மறந்திருப்போம். காலையிலிருந்து எவ்வளவு வேலைகளில் நாம் அல்லாஹுடைய நினைவு கூறாமல் இருப்போம். பெருமானார் மீது ஸலவாத் ஓதாமல் நம்முடைய நேரங்கள் இருக்கும். ஆனால் இங்கு வந்தவுடனே அது ஒரு மாற்றம். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, நம்முடைய ஆள், நம்முடைய செயல் எல்லாமே மாறுது. காரணம் அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய சொஹபத். ஆதலால் நாம கேட்கணும் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் எங்களுடைய ரூஹு போகும் வரை இப்படிப்பட்ட நல்லடியார்கள் அவர்களுடைய காலடியில், அவர்களுடைய பார்வையில் எங்களை நீ வச்சுடு, அது போதும் அன்பர்களே. அதை நாம கேட்கணும் அன்பர்களே. அல்லாஹ் ஒரு பெரிய பாக்கியத்தை நம்ம கொடுத்தான். அதிக பிரசங்கித்தனமாக நான் பேசுறது நான் இது பண்ணுறேன். எஜமா அவங்க சொன்னாங்க, அதனுடைய உத்தரவுக்கு இணங்க உங்ககிட்ட பேசுகிறேன். நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இப்படிப்பட்ட சொஹபத்தை நாம் ஒரு பொழுதும் நாம் வீணாக்கக்கூடாது. அப்படி வீணாக்கினால் நாம் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரமும் இருக்குது. அதனால் அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல மஜ்லிஸ்ல ஷேகுமார்களுடைய தொடர்பிலே அல்லாஹ் நம்மை வைத்திருப்பானாக. வாக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலா ரசூலிக சையதுனா முஹம்மத் வஅலா ஆலி சையதுனா முஹம்மத் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லிம்களாக மூமின்களாக ஆக்கி வைத்து, அதிலும் குறிப்பாக அந்த ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஆக்கி வைத்து, அதன் காரணமாக நமக்கு அளவில்லாத சிறப்பையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் தந்து கொண்டிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன, அவனுக்கு நமக்கும் உள்ள சம்பந்தம் என்ன என்ற மேன்மையான ஞானங்களை பெற்றுத்தரக்கூடிய மகான்களுடைய தொடர்பில் அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். ஃபாரூக் ஹஸரத் அவர்கள் சொன்ன மாதிரி, அஸ்ஸொஹபத்து மஸ்திரத்து வலவுக்கான சொஹபத் என்பது ஒரு செகண்ட் இருந்தாலும் அது மேலே நம்ம மேலே அசர் செஞ்சது. அப்போ மகான் அவர்களுடன் நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த நேரம் அது எந்த அளவுக்கு பாக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நேரங்கள் எல்லாம் அல்லாஹு தாலா மறுமையில் நாம் பார்க்கும் பொழுது, இங்கேருந்து எப்படி நம்ம நட்சத்திரங்களை பார்க்கிறோமோ அது போன்று நம்முடைய வாழ்நாட்களில் இந்த நாட்கள் எல்லாம் நட்சத்திரங்கள் போல நமக்கு தெரியும். அது போன்ற பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நமக்கு தந்து கொண்டிருக்கின்றான். ஒரு சின்ன செய்தி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அதாவது சர்க்கார் அவர்களுடைய பயானாத்துகளை இந்த மஜ்லிஸ் நடக்கக்கூடிய பல வருடங்களாக ஆன்லைனில் நான் மிஸ்கின் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் இங்கே வரலைனாலும் பயானாத்தை யூடியூப்பில் சண்டே அன்னைக்கு, இங்கே சாட்டர்டே நடக்கும், சண்டே அன்னைக்கு அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அதை நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். 1x 1.2x 1.5x அந்த மாதிரி ஸ்பீடில் கூட பார்த்துருப்பேன். அப்போ பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இல்ம் ஞானம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த மஜ்லிஸில் உட்காரும்போது ஏற்படக்கூடிய ஹால், இந்த மஜ்லிஸில் இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுக்கு அது ஆன்லைனில் பார்க்கும்போது அது இல்லை. அப்போ நல்லா தெரியுது, அவர்களுடைய பார்வையில் ஒரு விஷயம் இருக்குது. ஏ மை மே கஹாத்தி மஸ்தி இத்னி கோ மை முஜ்கோ ஹோத்தி. அது தைபாத்தே கௌசி நாயம் அவர்கள் சொல்கிறார்கள்,
இந்த இறைஞானத்தில் எங்கிருந்தது போதை? நான் என்னையே இழக்கும் அளவுக்கு போதை அந்த இறைஞானத்தில் இல்லை, அந்த இல்மில் இல்லை. इनकी आंखों के सदके में हमसे जा रहे हैं और कुछ और बना रहे हैं. இவருடைய பார்வையினுடைய அந்த அசல் அந்த கீமியா, அதாவது இரும்பை பொன்னாக மாற்றக்கூடிய அந்த மகிமை மிக்க அந்த பார்வை எங்களை இன்னொன்றாக ஆக்கி கொண்டு இருக்கிறது. நாம் ஹம்சே ஜா ரஹே ஹேன் குச் और बना रहे हैं, நாம் நம்மை விட்டு நீங்கிக் கொண்டே இருக்கின்றோம், இன்னொன்றாக நாம் ஆகிக்கொண்டே இருக்கின்றோம் என்பதாக சொன்னார்கள். அப்போ அந்த அடிப்படையில் நமக்கு இது போன்ற அவர்களுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டால் எல்லாரும் அவர்களுடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம். அவருடைய நேரத்தை எடுப்பது என்பது மிகப்பெரிய பேதமாக இருக்கிறது. ஒரே ஒரு செய்தி, சர்க்கார் உமர் ஆமீர் கலிமி ஷா கிப்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை இந்த கலிமி மதரசாவுடைய ஆண்டு விழாவில் பேசும்போது கடைசியாக, அதாவது இங்கே நடந்துச்சு, நல்லெண்ண முதலி தெருவில் நடக்கும் பொழுது அவர்கள் ஒரு பயானத் சொல்லும்போது சொன்னார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பயானத்தை சொல்லி, ஒரு காலம் இருந்தது நான் உங்களை எல்லாம் அழைத்தேன் என்னுடைய பயானத்தை கேட்பதற்கு, எவ்வளோ பயான் செஞ்சேன், எவ்வளோ மஜ்லிஸ்களை நடத்தினேன், அப்போல்லாம் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அலட்சியமாக இருந்து விட்டீர்கள், இப்பொழுது நான் பேச மாட்டேனா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சூரத்துல் நூஹ்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய, யா அல்லாஹ் நான் அவர்களை அழைத்தேன், அவர்கள் என்னுடைய வார்த்தைகள் அவர்கள் காதில் விழக்கூடாது என்பதற்காக காதில் பஞ்சை வைத்து அடைத்து கொண்டார்கள். அதன் பிறகு நான் இன்னும் சத்தமாக அந்த காதில் பஞ்சு அடைத்ததை விட அவர்கள் காதில் அதிகமாக விழ வேண்டும் என்பதற்காக சத்தமாக அழைத்தேன், இருந்தாலும் அவர்கள் என்னை கேட்கவில்லை என்று சொன்னதை சொல்லி அதை மேற்கோள் காட்டி, நல்ல வாய்ப்புகள் இருக்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்தாமல் மிஸ் பண்ணி விட்டீர்களே என்ற கருத்தில் எஜமான் அவர்கள் சொன்னார்கள். அதே அடிப்படையில் இது போன்ற வாய்ப்புகள் என்பது நமக்கு சாதாரணமாக கிடைக்கிறதுனால we are taking it for granted, ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம அதை லேசு காண்றோம். ஆனால் அல்லாஹ் காப்பாற்றும், கதுரு நேமத்தி பாத ஜவால், நேமத்தினுடைய அருமை என்பது அது நம்மை விட்டு போன பிறகுதான் தெரியும். கை செய்தப்படக்கூடிய ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இது போன்ற வாய்ப்புகளை தரும்போது அதை முழுமையாக பயன்படுத்தி அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தையும் பிரியத்தையும் அடைவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாக்கி தவனா அஸ்ஸலாம். ஜஸாக்கல்லாஹு ஃபித்தாரின். அல்லாஹ் आपको सलामत रखे, अल्लाह आपका शरह सदर फरमाए, अल्लाह आपके हाल को कायम रखे। बहुत कुछ हुआ। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लू अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद, अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद व बारिक व सल्लिम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल अंबियाइ वल मुरसलीन। अम्मा बादु फ़क़द क़ालल्लाहु तबारक व तआला फ़ी किताबिहिल हकीम, फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वतूबू इलल्लाहि जमीअन अय्युहल मुमिनून लअल्लकुम तुफ़्लिहून। सदक़ल्लाहुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम। मुअज़्ज़ज़ व मोहतरम हाज़रीन, अल्लाह रब्बुल इज़्ज़त का हम पे बेइंतहा फ़ज़्ल व एहसान है कि उसने हमें अपने महबूब सय्यदुना मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम की उम्मत में पैदा फरमाया और आपकी मोहब्बत से हमें सरफराज फरमाया। सिर्फ़ उम्मती ही नहीं बनाया, सरकार की मोहब्बत भी हमें अता कर दी। ये सबसे बड़ी चीज़ है। सरकार की मोहब्बत नहीं, वो अल्लाह की मोहब्बत है। सरकार का इश्क वो सरकार का इश्क नहीं, वो अल्लाह का इश्क है। जिसे सरकार की मोहब्बत मिल गई उसे अल्लाह मिल गया। हुब्बे रसूल से क्या मिलता? अल्लाह की मोहब्बत नहीं जी, अल्लाह मिल जाता। रसूलुल्लाह के चाहने वालों के पास क्या है? अल्लाह है। रसूलुल्लाह के चाहने वाले को क्या मिलता? अल्लाह मिलता। अंता मा मन अहबबता, तू जिसे चाहेगा उसके साथ होगा, क़यामत में ही नहीं, जो ही मोहब्बत पैदा हुई तेरा महबूब तेरे साथ हो गया।
مجازی محبوب کا ملنا الگ ہے، حقیقی محبوب کا ملنا الگ ہے۔ حقیقی محبوب اپنے محب کے ساتھ رہتا ہے، وہ الگ نہیں رہتا۔ جب چاہت پیدا ہوتی ہے تو وہ اپنے جلوے دکھانا شروع کر دیتا ہے۔ انت ما من احببتا، تو مصطفیٰ سے پیار کیا، ہر ایک کے پیار میں پیار سے پیارا ملے گا، محبوب ملے گا۔ میں محی الدین کو چاہتا ہوں تو محی الدین ملے گا، میں تمیم کو چاہتا ہوں تو تمیم ملے گا، میں حنیفہ کو چاہتا ہوں تو حنیفہ ملے گا، میں ہمارا کون یہ کبیر کریمی شاہ کبیر شاہ اسے چاہتا ہوں تو یہ ملے گا، دوسرا کوئی نہیں ملے گا۔ مگر یہ محبوب الگ ہے، اسے چاہے تو اس کا رب مل جاتا ہے۔ مصطفیٰ کی چاہت میں مصطفیٰ نہیں ملتے، مصطفیٰ کی چاہت میں مصطفیٰ کا رب مل جاتا ہے۔ مصطفیٰ کی دید میں خدا کی دید مل جاتی ہے، مصطفیٰ کی اطاعت میں خدا کی اطاعت مل جاتی ہے، مصطفیٰ کی اتباع میں اللہ تمہارا ہو جاتا ہے۔ من یطع الرسول فقد اطاع اللہ، جس نے رسول کی اطاعت کی اس نے رسول کی نہیں، اس نے اللہ کی اطاعت کی۔ اسی لیے عاشق کہتا ہے شریعت نے مجھے روکا وگرنہ حال تو یہ ہے، شریعت نے مجھے روکا وگرنہ حال تو یہ ہے، خیال سجدہ احمد مجھے ہر بار آتا ہے، خیال شریعت مجھے روکتی ہے مگر میرا حال یہ ہے کہ ہر وقت مجھے یہ خیال آتا ہے کہ میں احمد کے آگے سر سجود ہو جاؤں، احمد کے آگے سجدے میں گر جاؤں۔ یہ صرف میرے پیر کا خیال نہیں، یہ خیال عامری نہیں، یہ خیال صحابہ ہے، یہ خیال صدیق اکبر ہے، یہ خیال فاروق اعظم ہے، یہ خیال عثمان غنی ہے، یہ خیال علی مولا ہے۔ ہر صحابی یہ چاہتا تھا کہ سجدے میں رسول کے گر جائیں۔ کیا کریں کہ رسول کو پسند نہیں ہے، کیا کریں کہ شریعت روکتی ہے۔ ہاں خیال احمد، خیال سجدہ احمد مجھے ہر بار آتا ہے، ایک بار نہیں ہر بار آتا ہے، ہر لمحہ آتا ہے۔ ہر لمحہ جب صورت مصطفیٰ میں جلوہ خداوندی نظر آتا ہے تو عاشق بے قرار ہو جاتا ہے کہ میں اس کے آگے نہ گروں تو کس کے آگے گروں۔ ہر لمحہ مصطفیٰ ظاہر ہوتے رہتے ہیں، ہر ذرہ کائنات میں نور مصطفیٰ ہی کا ظہور ہے اور نور مصطفیٰ خدا کے نور کا ظہور ہے۔ تو عاشق ہر لمحہ یہی چاہتا ہے کہ میں احمد کو سجدہ کروں۔ کیا کریں کہ احمد ہی کی شریعت روکتی ہے۔ خیال سجدہ احمد مجھے ہر بار آتا ہے، ایک بار نہیں ہر بار آتا ہے۔ خیال پر شریعت روکتی نہیں۔ کیا خیال ہے، اس خیال پر ہم قربان۔ خیال آ گیا، خیال آ جاتا ہے، لانا نہیں۔ نماز میں ہزارہ خیالات آئیں گے، مولا پوچھتے نہیں۔ بیوی کا خیال آ گیا، نو پرابلم۔ بچوں کا خیال آ گیا، نو پرابلم۔ کاروبار کا خیال آ گیا، شریعت مواخذہ نہیں کرتی۔ خیال کو آپ لائیں گے تو شریعت مواخذہ کرے گی۔ بیوی کے خیال کو آپ لائیں گے کوشش کر کے تو شریعت کہتی ہے یہ غلط ہے۔ مگر خیال جب آ جاتا ہے تو اس پہ گرفت نہیں۔ یہ خیال خام کی بات ہے۔ خیال احمد تو وہ خیال خداوند قدوس ہے۔ جس نماز میں مصطفیٰ کا خیال آ گیا وہ نماز کی معراج ہے۔ نادان یہ کہتے ہیں کہ خیال مصطفیٰ کی وجہ سے نماز فاسد ہو جاتی ہے، نہیں۔ جس نمازی کے دوران نماز مصطفیٰ کا خیال آ جائے، مصطفیٰ کے گیسوؤں کا خیال آ جائے، مصطفیٰ کے رخ زیبا کا خیال آ جائے، مصطفیٰ کی مسکراہٹ کا خیال آ جائے، مصطفیٰ کے لب و دندان کا خیال آ جائے تو نماز کامل ہو جاتی ہے۔ ایک نماز میں اگر جس طرح مصطفیٰ کا خیال آنا ہے آ گیا تو انشاءاللہ وہ آخرت میں کامیاب ہو گیا۔ یہ کہتا ہے خیال مصطفیٰ آنے سے نماز فاسد ہو جاتی ہے۔ فاسد کی نماز فاسد ہوگی، فاسق کی نماز فاسق ہوگی، کامل کی نماز فاسد نہیں ہوتی۔ تو بندگان خدا
غلامان مصطفیٰ پر اللہ کتنا مہربان ہے، کتنا مہربان ہے. کہاں اس کی مہربانی کہاں کہاں نظر آتی ہے، کہاں نظر نہیں آتی ہے. ہر جگہ اس کی رحمانیت ظاہر ہوتی ہے. کہیں رحمانیت ظاہر ہوتی ہے، کہیں رحیمیت ظاہر ہوتی ہے. یہ دو اسموں کے بیچ میں کائنات چل رہی ہے. رحمان کی تجلی، رحیم کی تجلی. رحمان کی تجلی نہ ہو تو سب معدوم ہو جائیں گے. رحمان کسے کہتے ہیں؟ ہر ایک کو نوازنے والا، ہر ایک کو دیتا ہے. رحیم کسے کہتے ہیں؟ سید صاحب کو دیکھتا ہے، بصیری شاہ پر کرم کرتا ہے. یہ خصوصی کرم کے لیے رحیم ہے، عمومی کرم کے لیے رحمان ہے. تو یہ غلامان مصطفیٰ کی شان دیکھیے. رحمت عامہ کو بھی حاصل کر لیے، رحمت خاصہ بھی ہمیں مل گئی. خاص رحمت کے بھی ہم مستحق ہو گئے، عام رحمت کے بھی مستحق ہو گئے. تو بندگان خدا، اللہ کی رحمت کہاں کہاں نہیں ہے. تیری نظر اٹھی تو اس کی رحمت نظر آتی ہے. تو جدھر پلٹ ادھر مولا کا کرم نظر آتا ہے. توبو، یہ کیا ہے؟ مولا کا کرم. توبہ کرو. غور کرے گا تو توبو، حکم توبو پر جان دے گا. اسے ہماری توبہ کی کیا ضرورت ہے؟ توبہ کرو سے مطلب کیا؟ میری طرف آ جاؤ، اے بندے میری طرف رجوع کر. ہو ادھر دیکھ، یہ کون کہہ رہا ہے؟ مولا کہہ رہا ہے. بندہ ادھر ادھر ہے تو مولا کہتے ہیں توبو، ادھر دیکھو. تم کدھر دیکھ رہے ہو؟ دیکھنے کا جو مستحق ہے اسے دیکھو. رجوع کرنے کی جو ذات ہے اس کی طرف رجوع کرو. تم دنیا کی طرف ہمیشہ متوجہ ہو، دنیا تمہاری طرف متوجہ نہیں ہے. دوست کی طرف متوجہ ہونے والے، حقیقت میں دوست تیری طرف متوجہ نہیں. بھائی بیوی بچوں کی طرف متوجہ ہونے والے، رجوع کرنے والے، وہ تیری طرف رجوع نہیں کر رہے ہیں. تو اس کی طرف رجوع کر جو ہر لمحہ تیری طرف رجوع کیے ہوئے ہے. توبو اللہ، اللہ کی طرف متوجہ ہو. اللہ کسے کہتے ہیں؟ جو ہر لمحہ بندے کی طرف متوجہ رہتا ہے، ہر لمحہ. سمجھ میں آتا ہے؟ توبو اللہ، یہ کون بولتا ہے؟ اللہ بولتا ہے. کوئی آقا اپنے غلام کو یہ نہیں کہتا ہے کہ اے غلام میری طرف رجوع کر، بولتا نہیں. رجوع مت کر بولتا. ادھر کیا دیکھتا ہے؟ ادھر جا. مجازی آقا اپنے غلام سے کہتا ہے ادھر کیا تکتا ہے؟ جا کام کر، محنت کر، مزدوری کر. یہ آقا کہتا ہے کیا جا رہا ہے؟ میرے اوپر بھروسہ کر، میرے اوپر، مجھ پر بھروسہ کر. وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ، جو اللہ پہ ٹیکا کر لے گا، بھروسہ کرے گا، اللہ اس کے لیے کافی ہے. توکل کرنے والے کو دوں گا نہیں، توکل کرنے والے کو میں مل جاؤں گا. توکل کر، مجھ سے مانگ. ادعونی، مجھ سے مانگ. استجب لکم. کیسے مولا ہیں؟ توبو اللہ. کیا کہتے ہیں؟ توبو اللہ. اے لوگ اب توبہ کرو، رجوع کرو. کس کی طرف؟ اللہ کی طرف. اللہ، اللہ کی طرف. وہ اللہ کہاں ہے جس طرف رجوع کرنا؟ رائے پیٹا میں ہے، کشنا پیٹ میں ہے، پنور میں ہے، کنور میں ہے، آسمان اول پر ہے، دوم پر ہے، عرش پر ہے. کہاں ہے اللہ؟ اے بندے تجھے میں بڑے آرام سے رکھنا چاہتا ہوں. کہیں آ کے مجھ سے ملنے کی ضرورت نہیں. توبو اللہ. اللہ کہیں یہ نہیں رہتا ہے، کہیں ایک جگہ نہیں رہتا. تو جہاں ہے تیرا اللہ وہی ہے. تو جہاں ہے تیرا اللہ وہاں ہے. فَأَيْنَمَا تُوَلُّوا أَيْنَمَا كُنْتُمْ هُوَ مَعَكُمْ.
ہائے 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 ہوا اللہ قربان ہو جا. اللہ کہتا ہوا معکم. اے توبہ کرنے والے تیرا اللہ تیرے ساتھ ہے. تو کہیں جا کے اسے پکڑنے کی ضرورت نہیں, کہیں جا کے اسے ندا دینے کی ضرورت نہیں, تیرے ساتھ تیرا اللہ ہے. ہوا معکم اینما کنتم, تو جہاں کہیں ہے تیرا اللہ تیرے ساتھ ساتھ ہے, ساتھ ساتھ ہے. تیری ماں تیرے ساتھ نہیں, تیرا باپ تیرے ساتھ نہیں, تیرا بچہ تیرے ساتھ نہیں, تیری دولت تیرے ساتھ نہیں, مگر تیرا اللہ تیرے ساتھ ہی رہتا ہے, کیونکہ وہ اللہ ہے. اور توبہ کرنے کے لیے کہیں جانے کی ضرورت نہیں, تو جہاں ہے, جہاں ہے وہیں سر جھکا کے بول مولا مجھے معاف کر دے مولا, بس ہو گیا کام. توبہ کے لیے کہیں جانے کی ضرورت نہیں. ہاں ہاں, تنہائی میں بیٹھ کے گناہوں کو یاد کر کے استغفار پڑھنا یہ بہت بڑی بات ہے. حال کو بنانے کے لیے, تیرے حال کو بنانے کے لیے. اللہ تجھے تنہائی میں ملتا نہیں. سمجھ میں آئے؟ توبہ کرنے کا ایک طریقہ ہے کہ تنہائی میں بیٹھ جائے گنہگار بندہ اور گناہوں کو یاد کرے اور کہے کہ مولا کوئی نہیں ہے, مولا تو ہے اور میں ہوں. مولا گنہگار پر رحم کر دے, مولا معاف کر دے, اب اس کے بعد نہیں کروں گا مولا, ہو گیا. یہ تیرے حال کو بنانے کے لیے, رقت قلبی کو پیدا کرنے کے لیے. اللہ تجھے تنہائی میں ملتا نہیں. میرا اللہ ایسا ہے, تنہائی میں بھی تیرے پاس ہے, بازار میں بھی تیرے پاس ہے, مسجد میں بھی تیرے پاس ہے. ارے تو جہاں ہے وہاں ہے, صرف تو متوجہ ہو جا, تو رجوع کر, بس تو رجوع کرتے ہی تیرا اللہ ساتھ ہے. سمجھ میں نہیں آیا؟ توبو, توبہ کر, مولا استغفر اللہ. بندہ دونوں ہاتھ اٹھا دیتا ہے اور کہتا ہے استغفر اللہ, میرے مولا. یوں اٹھایا تو اس کا یہ مطلب نہیں کہ اوپر ہے اللہ. اللہ کی شان بلند ہے, اس کی شان کو بتانے کے لیے یوں کرتا ہے. اس کا یہ مطلب نہیں کہ اللہ اوپر ہے. اللہ عرش پر بیٹھا ہے اس لیے اللہ. اللہ کی شان, وہ رب اعلیٰ ہے, وہ رب العرش ہے, عرش کا رب ہے. عرش کے رب کو عرش کی کیا ضرورت؟ عرش کا رب ہے. وہ رب کسے بولتے؟ ربوبیت کرنے والا, ناقص کو کامل بنانے والا, شے ناقص کو بتدریج حد کمال تک پہنچانے والا. عرش کا رب ہے یا کیا ہے اللہ؟ عرش نہیں تھا, موجود کیا. اگر اللہ عرش پر ہے تو عرش بنانے سے پہلے اللہ کہاں تھا؟ عرش پر اللہ ہے تو عرش سے قبل بھی اللہ تھا یا نہیں تھا؟ عرش بنانے کے بعد اللہ آیا کیا؟ اللہ استغفر اللہ, کان اللہ ولم یکن معہ شیء. اللہ کب سے ہے؟ کب بولنا نہیں, اللہ کے ساتھ کب نہیں لگتا. وہ ازلی ہے, وہ ہمیشہ سے ہے, ہمیشہ سے ہے, ہمیشہ رہے گا. وہ ازلی ہے, ابدی ہے. کوئی چیز نہیں تھی, کان اللہ, اللہ تھا, اللہ تھا. نہ انسان تھا, نہ حیوان تھا, نہ نباتات, نہ جمادات, نہ حیوانات, نہ انسانات, نہ ملائکہ, نہ جبریل, نہ میکائیل, نہ اسرافیل, نہ آدم, نہ نوح, نہ حضرت ابراہیم, نہ انبیاء, نہ محمد الرسول اللہ. محمد بھی نہیں تھے, اللہ تھا. کیسا اللہ ہے ہمارا؟ کوئی نہیں, میرا اللہ تھا. کان اللہ ولم یکن معہ شیء. پھر اس کے وہاں تک ختم نہیں, اللہ تھا, اللہ کے ساتھ کوئی شے نہیں تھی. نہ آسمان تھا, نہ زمین تھی, نہ چاند تھا, نہ ستارے تھے, نہ سورج تھا, نہ چاند تھا, نہ تو تھا, نہ میں تھا, کوئی نہیں تھا. کان اللہ ولم یکن معہ شیء, کوئی نہیں تھا. الان کما کانا, کوئی نہیں تھا, اب بھی وہ ویسا ہی ہے جیسا پہلے تھا. کان اللہ ولم یکن معہ شیء. یہ سب سمجھ میں آتا ہے, یہ تو بدھی لے ورد, یہ بات ذہن میں آتی ہے.
الان کما کان، اب بھی اللہ ویسے ہی ہے جیسے تھا. کیا مطلب؟ کوئی شے نہیں تھی، اللہ تھا، اب بھی اللہ ویسے ہی ہے. کیا مطلب؟ بس یہ نعرہ لگاؤں گا، سمجھ جانا. کان اللہ ولم یکن معہ شیء، الان کما کان، لا موجود الا اللہ، لا موجود الا اللہ، لا موجود الا اللہ، لا موجود الا اللہ فی الحقیقت. اللہم صلی علی سیدنا محمد وعلی. توبو الی اللہ، اللہ کی طرف توبہ کرو. وہ اللہ کہاں؟ الی اللہ، اللہ کہاں ہے؟ وہ مع اللہ، تیرے ساتھ ہے. معکم، تیرے ساتھ ہے. معکا، تیرے ساتھ، وہ کہیں نہیں ہے. تو جہاں ہے تیرا سمجھ میں آتا ہے، تو جہاں ہے تیرا رب تیرے ساتھ ہے. توبہ کرنے والے، توبہ بہت آسان ہے، بہت آسان ہے. توبو الی اللہ، اللہ کی طرف توبہ کرو. سب کے سب سب حافظ محی الدین چشتی قادری عامری بھی توبہ کرنا. نہیں وہ حافظ نہ عالم، 100 بچوں کا مدرس، جمیعاً سب کرو، سب کے سب کرو. میں بصیری شاہ قبلہ دامت برکاتہم العالیہ نا، تو دامت برکاتہم العالیہ ہے کہ غالیہ ہے، جو بھی ہے کرنا پڑے گا. توبو الی اللہ جمیعاً ایھا المؤمنون. ایھا المؤمنون. توبو، توبو سنتے ہی پیار پیدا ہوتا ہے، دل تڑپ جاتا ہے. کیسا مولا ہے، بے نیاز مولا، صمد مولا، کسی کی ضرورت نہیں، الہ مولا ہم سے کہتا توبو. توبو مطلب کیا ہے؟ کمان کمان، ہاں میرے پاس آ جا. توبہ کرنے والا ہاتھ اٹھا کے توبہ کرتا ہے. دیوانے، تیرے ہاتھ اٹھانے سے پہلے تیرا رب ہاتھ کھول دیتا ہے، تیرا رب ہاتھ کھول دیتا ہے. حدیث میں آیا ہے کہ رات ہوتے ہی اللہ اپنے دونوں ہاتھوں کو پھیلا دیتا ہے، پھیلا کے کہتا ہے اے میرے گنہگار بندے، اے صبح کے گناہ کرنے والے، تیرا رب غفور الرحیم ہے. ہاتھ کھولے ہوئے بلاتا ہے پھیلا کے، آجا آجا میرے بندے. ہاں ایسے رب سے پیار کرنا، یہ فانی دنیا سے پیار کرنا. بولو، رات ہوتے تو سو جاتا ہے، تو سمجھتا ہے میں ہاتھ اٹھانے کے بعد توبہ قبول ہوتی ہے. نہیں، اس کے ہاتھ پھیلنے کے بعد تیرے توبہ کی توفیق ہوتی ہے. اریدا پا، اریدا میں ہاتھ اٹھا کے اتوب الیک اللہم اغفر لی ہو. تیرا ہاتھ کہاں اٹھتا؟ اس کا ہاتھ اٹھنے سے پہلے. حدیث میں آیا ہے کہ رات میں اللہ اپنے ہاتھ کو پھیلا دیتا ہے، کہتا ہے کہ گنہگارو آ جاؤ. اے دن کے گنہگار، رات میں تیرا رب منتظر ہے تیری توبہ کا. رات بھر تمہارا رب محمد الرسول اللہ کا خالق، تمہارا حاجت روا، رات بھر ہاتھ پھیلا کے تم کو بلاتا رہتا ہے. ہاتھ پھیلانے سے مطلب کیا با؟ کیا اب اس کے بعد کیا ہونا؟ ادھر آ با، ادھر آ، ادھر آ. کیا کرنا؟ کیا ہے؟ ہاتھ پھیلا کے مولا پوچھ دے با، ہاتھ پھیلا رہے ہیں مولا. حدیث میں آیا کہ رات میں اللہ اپنے ہاتھ کو پھیلا دیتا ہے. اے گنہگار بندے، اب ہاتھ پھیلنا کے بعد کیا با؟ مولا کو چمٹنا ہے، بس لپٹ لینا ہے. آ جا، میں لپٹنے کے لیے تیار ہوں، تو ادھر ادھر گھوم رہا ہے. توبو الی اللہ. پھر صبح سوتا نہیں وہ،
ہم رات میں جاگے تو صبح سو جاتے، صبح جاگے تو رات میں، اسے لا تأخذہ سنۃ ولا نوم، رات میں ہاتھ کھول دیتا ہے، پھر دن میں رات میں جو خلاٹے کیا نا، گڑبڑ کیا نا، رات کے کچھ گناہ ہیں، دن کے کچھ گناہ ہیں، رات میں گناہ کرنے والے کو دن میں آ جاتا ہے۔ حدیث میں آتا ہے کہ دونوں ہاتھ کھول دیتا ہے، پھیلا دیتا ہے، اور رات کے گنہگار بندے آ جا، تیرا رب غفور الرحیم ہے، توبو اللہ، اللہ کی طرف توبہ کرو۔ اللہم صلی علی، درود شریف پڑھیں، اللہم صلی علی سیدنا محمد وعلی آل سیدنا۔ اللہ توبو اللہ، وقت ہے، غنیمت جانو، کچھ کرنے کی ضرورت نہیں، پلٹنا ہے بس، پلٹنا۔ توبہ کسے بولتے؟ پلٹنے کو، دنیا کی طرف سے پلٹ، اور پلٹنا بھی جسم پلٹانے کی ضرورت نہیں، بیوی کے ساتھ بیٹھ سکتا ہے، بچوں کے ساتھ رہ سکتا ہے، کاروبار کر سکتا ہے، بات چیت کر سکتا ہے، دل کو پلٹ دے، جسم کو یہاں رکھ، دست بکار دل بیار، دست بکار دل بیار، ہاتھ تیرے کاموں میں رکھ، ہاتھ بنایا ہوں کام کرنے کے لیے، ہاتھ بنایا ہوں کام کرنے کے لیے، دل بنایا ہوں یاد کرنے کے لیے، دل بنایا ہوں یاد کرنے کے لیے، دل دیا ہوں اسے یاد کرنے کے لیے، اس اللہ، پھر روح دیا ہوں پیار کرنے کے لیے، تو قلب و روح کو میری طرف کر دے، جسم کو عالم اجسام ہی میں رکھ۔ اللہ، عالم اجسام سے تو کہاں نکل سکتا ہے؟ یہ جسم کا عالم ہے، کہاں جائے گا؟ جسم کو جسم کی جگہ رکھ، قلب کو قلب کی جگہ رکھ، روح کو روح کی جگہ رکھ۔ اللہ اللہ اللہ، عالم اجسام میں باڈی کو رکھ، باڈی سے جو کام کرنا ہے وہ کر، قلب کا کام الگ ہے، قلب کا کام الگ ہے، قلب کا کام صرف ان کی یاد ہے، ان کا خیال ہے، ان کی دھن ہے، قلب کو ان کی طرف لگا۔ روح کا کام ادھر ادھر جانا نہیں، ان سے لو لگانا، ان سے پیار کرنا، ان سے محبت کرنا۔ توبو اللہ، اللہ کی طرف پلٹ جاؤ۔ کیسا پلٹنا؟ ففروا، بھاگو، دوڑو، دوڑ کے پلٹو، آہستہ نہیں، اب نکل جاؤ بس۔ اللہم صلی علی سیدنا، توبو اللہ، اللہ کی طرف توبہ کرو۔ وہ کون اللہ؟ وہ اللہ کون؟ اللہ کون؟ اور اللہ کس کا؟ اللہ کون؟ اللہ کس کا؟ تمل میں کیسا بولنا؟ یار اڑے ون، اللہ کون؟ اللہ کس کا؟ اللہ کسے بولتے؟ حضور فرماتے ہیں توبو ایھا الناس، توبو الی ربکم، وہ اللہ تمہارا رب ہے، اللہ تمہارا رب ہے۔ اللہ بولتا ہے اللہ کی طرف توبہ کرو۔ حضور بولتے ہیں ایھا الناس، لوگو، توبو الی ربکم، وہ اللہ تمہارا رب ہے، اللہ تمہارا رب ہے۔ رب کسے بولتے؟ ناچیز کو کامل بنانے والا، معدوم کو موجود کرنے والا، اور بتدریج بڑھاتے رہنے والا۔ نطفہ، علقہ، مضغہ، تو نہیں تھا، نہیں تھا، پھر وہ نہیں کو ہے نہیں ہے کس صورت میں؟ ایک پانی کے خطرے میں موجود ہوتا ہے۔ نطفہ، علقہ، مضغہ، نون عین میم۔ نطفے کے بعد کیا ہے؟ آیت پڑھیے، خلقنا النطفة علقة مضغة، پہلے نطفہ، پھر علقہ، پھر مضغہ، نون عین میم، کیا ہے؟
اللہ کی نعمتیں ہیں، نطفے پر نعمت کرتا ہے، نطفہ ڈیولپ ہوتا ہے، پھر وہ نعمت کرتا ہے، علقہ بنتا ہے، علقہ پر اپنے رحم کرم کی تجلی کرتا ہے، مضغہ بنتا ہے، پھر مضغے پر کیا کرتا ہے، عظامن، پھر اس میں ہڈیاں پیدا کرتا ہے، پھر اس کے اوپر گوشت بناتا ہے، پھر اس کے اوپر ہائے ہائے ہائے، یہ سب کون کرتا ہے؟ تیرا رب کرتا ہے، رب ہے، رب کی ربوبیت کی تجلی، ایسے رب سے کیوں غافل ہے؟ اتنا کرنے والا تجھے معاف نہیں کرے گا؟ نطفے کو علقہ بنانے والا، علقے کو مضغہ بنانے والا، مضغے کو ہڈیوں سے سرفراز کرنے والا، پھر چمڑا دینے والا، پھر روح پھونکنے والا، پھر ماں کے پیٹ میں پرورش کرنے والا، پھر خارج میں لانے والا، پھر شیر خارگی میں تیری مدد کرنے والا، لڑکپن میں تیری حاجت روائی کرنے والا، جوانی میں تیری حاجت، کہ کیا تجھے معاف نہیں کرے گا؟ توبوا الی ربکم، رب کو سمجھے گا دیوانہ ہو جائے گا، رب کو سمجھے گا مخلوق سے صرف نگاہ کر لے گا، رب کو سمجھے گا دنیا سے بیزار ہو جائے گا، رب کو سمجھے گا تو دنیا کی محبت نکل جائے گی، رب سمجھ میں آ گیا تو اللہ ہی اللہ 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 پکارنے لگے گا۔ توبوا الی ربکم، حضور فرماتے توبہ کرو رب کی طرف نہیں، اللہ بولتا ہے توبو الی اللہ، حضور فرماتے ہیں اے لوگو، اے میری امتیو، توبو الی رب کی طرف نہیں، تمہارے رب کی طرف، وہ رب ہے۔ سید صاحب لاکھ روپے دینے والے، سید صاحب مدد کرنے والے، سید صاحب وہ کرنے والے، وہ کون سید صاحب؟ سید صاحب کرتے ہیں، وہ سید صاحب میرا بھائی ہے، میرا ہے، اتنا کرنے والا۔ حضور نے یہ نہیں فرمایا رب کی طرف توبہ کرو، ربکم، تمہارا رب ہے وہ، تم کو نطفے سے علقہ، علقے سے مضغہ، مضغے سے بچہ، بچے سے یہ اتنا بنانے والا، معاف نے وہ تمہارا ہے، رب ہے، اور پھر کم، تمہارا رب۔ اللہم صلی علی توبوا الی ربکم، تم توبہ کرو اپنے رب کی طرف۔ وہ کیسا رب؟ وہ رب کون؟ غفور۔ وہ رب کون؟ کریم۔ وہ رب کون؟ موجود کرنے والا۔ وہ رب کون؟ معاف کرنے والا۔ وہ رب کون؟ لا تقنطوا بولنے والا۔ وہ رب کون؟ ادونی کہنے والا۔ وہ رب کون؟ ان ربی ودود ودود غفور۔ ایک آیت دو نام کے ساتھ ہیں۔ وہ رب کون؟ پیار کرنے والا، محبت کرنے والا، پیار کرنے والا، معاف کرنے والا، ربکم، تمہارا رب۔ مایوس کیوں ہوتا ہے بندے؟ مایوس نہیں ہونا خدا سے۔ توبوا الی ربکم۔ ہاں اللہم ہو گیا، وقت ہو گیا۔ تم اپنے رب کی طرف توبہ کرو۔ توبوا الی ربکم، تمہارا رب، تمہارا رب۔ ہاں، وہ کیسا رب ہے؟ کتنا کریم رب ہے۔ وہ کیا، اس نے کیا کہا؟ بیزار ہو رہے ہیں کیا؟ آپ بولیں گے توبوا الی اللہ جمیعاً، تم سب توبہ کرو ایھا المجرمون، ایسا بولا؟ تم سب توبہ کرو اے گنہگارو، کیسا بولنا؟ مجرمون۔ تم سب توبہ کرو اے شرابیو، تم سب توبہ کرو اے زانیو، تم سب توبہ کرو اے نافرمان بندو۔ نہیں، توبوا الی اللہ جمیعاً ایھا المؤمنون۔ ذرا غور کریں، اس میں کیا معلوم ہوتا ہے؟ گنہگار بندوں کا پیار نظر آتا ہے۔ گنہگار بندوں سے اللہ کتنا پیار کرتا ہے سمجھ میں آتا ہے۔ گنہگاروں کو چھپا رہا ہے۔ سب کے سب توبہ کرو، نیک بھی کرنا، ولی بھی کرنا، صالح بھی کرنا، گنہگار بھی کرنا۔ گنہگار توبہ کرتے ہوئے شرمانا نہیں۔ نہیں سمجھ میں آیا؟
गुनहगार बंदों के गुनाहों को छुपा रहा है अल-मुमिनून कहकर। तो यहां छुपाने वाला वहां जाहिर कर देगा, यहां छुपाने वाला नहीं समझ में, यहां छुपा रहा है तूबू इलल्लाहि जमीअन अय्युहल मुमिनून कहकर, यहां छुपा के वहां बुला के गुनहगार अलग खड़ो, नहीं, यहां छुपाने वाला वहां भी छुपाएगा। वो है सत्तार, उसका काम सत्तार है, सत्तारी है, सत्तारुल उयूब, वो उयूब को छुपाने वाला, उयूब पर पर्दा डालने वाला। नहीं समझ में आया? तूबू इलल्लाहि जमीअन अय्युहल मुमिनून लअल्लकुम तुफ्लिहून। अगर तुम कामयाब होना चाहते हो, काई की कामयाबी? दोनों आलम की कामयाबी। अगर बामुराद होना चाहते हो तो तौबा करो। नहीं समझ में आया? तो आज सरकार फरमाते हैं कि अय्युहन्नास, ऐ मेरे ऐ लोगो, तूबू इला रब्बिकुम, तुम अपने रब की तरफ रुजू करो। फवल्लाहि, खुदा की कसम, हुजूर फरमाए इन्नी लअतूबु इलल्लाह, मैं तौबा करता हूं अल्लाह की तरफ। इतना यहां तक नहीं बोले, हर रोज फिल यौमी, हर रोज मियता मर्रा, हर रोज मैं 100 बार तौबा करता हूं। अल्लाह अल्लाह, कितने बार? 100 बार। वो भी कौन तौबा करने वाला? अस्तगफिरुल्लाह 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 हम 100 बार बोलते हैं। ऐसा सरकार ने कहा, हुजूर का इस्तिग़फ़ार, हुजूर की तौबा। अल्लाह कौन? इन्नी लअतूबु इलल्लाह, मैं तौबा करता हूं। इन्हें बोलता देखे हुजूर भी तौबा करते हैं। पुरीदा इन्हें खजूर भी तौबा करता है और बोलता हुजूर भी तौबा करते हैं। देखो तौबा कितना अजीम है, रसूलुल्लाह भी 100 बार, उसमें कम करता, जो कमनाटी है ना उन्हें कम करता। तमिल में क्या बोलते? कमनाटी। हुजूर की शान में कम करेगा। कमनाटी जात का, अबू जहल का बच्चा, अबू जहल पेरेंट पुल्ले हुजूर की शान में ढूंढेगा कहाँ कम करना, मैं कम, वो उसमें उनका तवज्जो पूरा। जो गुलाम अली है, जो गुलाम उमर फारूक है, जो गुलाम उस्मान है, जो गुलाम बिलाल है, जो गुलाम उवैस क़रनी है, वो हर लफ्ज़ में हुजूर की शान को ढूंढेगा। कुरान आगे नहीं बढ़ेगा। वो इसमें क्या मेरे महबूब की शान इसमें है मुज़मर। हुजूर फरमाते हैं इन्नी, 5 मिनट, इन्नी लअतूबु इलल्लाह, खुदा की कसम मैं रोज़ाना 100 बार तौबा करता हूँ। देखो हुजूर भी तौबा करते हैं। अरे हुजूर अतूबु इलल्लाह बोलकर अपनी बड़ाई बयान करते हैं। ये बोल के ख़त्म कर लेता हूँ। इन्नी लअतूबु इलल्लाह, इसमें पूरी शान मुस्तफ़ा है, हुजूर की बेमिसली है, हुजूर बेमिसल हैं। इन्नी लअतूबु इलल्लाह में हुजूर की मासूमियत है, खुदा की कसम। इन्नी लअतूबु इलल्लाह फिल यौमी मियता मर्रा, 100 बार इस्तिग़फ़ार करके हुजूर अपने को बेमिसाल बताते हैं। इस्तिग़फ़ार करके कहते हैं मैं नूर हूँ, इस्तिग़फ़ार करके कहते हैं कि मैं बेमिसल हूँ, इस्तिग़फ़ार करके कहते हैं मैं महबूब खुदा हूँ। अतूबु इलल्लाह में माना है ये। वो कैसा बोल दिए, लाज उन्हों रखेंगे। अतूबु इलल्लाह, में हुजूर की बेमिसली है, हुजूर बेमिसल हैं, ये बता रहे हैं हुजूर।
حضور معراج والے ہیں، یہ بتا رہے ہیں حضور کی شان کیا بابا، حضور کی شان کیا، حضور کا کام کیا، حضور کا کام 5 منٹ بولوں، گنہگاروں کو بچانا، گنہگاروں کو بچانا، جہنم سے گنہگاروں کو نکالنا، جنت میں داخل کرنا۔ حضور فرماتے ہیں میں شفاعت کرنے والا، میں سر جھکاؤں گا تو خدا کو کہنا پڑے گا ارفع راسک، ارفع راسک، ہم کو کہے گا اسجد، اور مصطفیٰ کے سجدے پہ بولے گا ارفع، ہم کو بولے گا سجدے میں گر کو مارو، مصطفیٰ سے بولے گا سجدے میں جانے والے چہرہ دکھا، چہرہ دکھا، تیرا رب مشتاق ہے، تجھے دیکھنا چاہتا ہے، ارفع راسک، سل توتا، مانگ مجھ سے۔ حضور کا کام گنہگاروں کو بخشوانا۔ حضور کہتے ہیں میں 100 بار توبہ کرتا ہوں، اس میں شان مصطفیٰ ہے، اس میں مصطفیٰ کی بے مثلی ہے۔ ہاں ہاں، اللہم صلی علی سیدنا، زمرے اول کا بچہ ہے، اول الف بے تے پڑھتا ہے، الف بے تے۔ اس کے پاس محی الدین حافظ صاحب، بصیری شاہ صاحب جاتے ہیں، جا کے کہتے ہیں دیکھو پڑھو بیٹا، میں بھی پڑھتا ہوں، میں بھی پڑھتا ہوں، نہیں سمجھے، میں نان پڑھو سیدھا بندے، نان پڑھو ڈیلی پڑھی کریں، اسے معلوم کیا ہوتا، نان میں بہت بڑی بات ہے، میں توبہ کرتا ہوں، میرے اشارے پر اللہ معاف کرنے والا وہ میری ذات ہے، میں بھی توبہ کرتا ہوں۔ اس میں حضور کی شان باطنی کو حضور دکھا رہے ہیں، نہیں سمجھنا۔ فاروق سے میں بولتا ہوں میں بھی توبہ کرتا ہوں، کیا بڑی بات، میں بھی گنہگار تو بھی گنہگار، میں بھی گنہگار تو بھی گنہگار۔ حضور بولتے ہیں میں معصومیت جس پر صدقے ہوتی ہے، معصومیت جس پر قربان ہوتی ہے، سید المعصومین، ہر معصوم جس کے نور سے بنا، ایسا میں اتنا معصوم ہو کر توبہ کرتا ہوں، اللہ کا نور ہو کر توبہ کرتا ہوں، انبیاء کا آقا ہو کر توبہ کرتا ہوں، تمہیں بخشوانے والا ہو کر توبہ کرتا ہوں، نار جہنم کو بجھانے والا ہوں مگر توبہ کرتا ہوں، جنت میرے قدموں کی تمنا کرتی ہے میں پھر توبہ کرتا ہوں، اتوب الی اللہ میں حضور کی شان ہے۔ اللہم صلی علی سیدنا محمد وعلی آل سیدنا۔ تو بندگان خدا حضور کہتے ہیں کہ میں 100 بار توبہ کرتا ہوں، کم از کم امتی کو چاہیے کہ ایک دن میں 100 بار تو توبہ کرے، ایک دن میں 100 بار توبہ کرے۔ 100 کا عدد زیادتی کو بتانے کے لیے ہے، 100 بولے تو 100 نہیں، 100 بار بولا بھائی اسے، نور واٹی چوننے پا کہ کوئی باٹا تو برابر 1 1 2 3 4 سے 100 گنا، زیادہ نمبر کو، لا تعداد نمبر کو بتانے کے لیے 100 بولتے ہیں۔ حضور کا 100 یعنی ہر لمحہ توبہ، حضور کی زندگی کا ہر لمحہ توبہ۔ 100 کا مطلب کیا با، نور واٹی کوپتے ہیں بھرلے ہیں، کبیری شاہ کے نور واٹیں کوپتے ہیں بھرلے، تو مطلب نور واٹی کوپڑنے والا اولو کوپتے ہیں بھرلے۔ تو حضور فرماتے ہیں میں 100 بار توبہ کرتا ہوں، یعنی ہر لمحہ اللہ کی طرف توبہ کرتا رہتا ہوں۔ توبہ توبہ یہ توبہ نہیں رے، ہر لمحہ ان کی ذات میں فنا ہوتا رہتا ہوں، ہر لمحہ ان کی طرف اتنا رجوع کرتا ہوں، اتنا خود کو مٹاتا ہوں، اتنا اپنے صفات کو مٹاتا ہوں، اتنے اپنے ذات کو مٹاتا ہوں۔ مولا نے کہا اس کا دیکھنا میرا دیکھنا، اس کا پیار میرا پیار، اس کی اطاعت میری اطاعت، اس کے ہو جانا میرے ہو جانا، یہ میرا محبوب سے مل گیا اسے میں مل گیا۔ بیزار ہو رہے ہیں؟ جو غلطی ہو گئی اس پر نادم ہو کر
اللہ کی طرف رجوع کرنا، معافی مانگنا، گناہ کو چھوڑ دینا، آئندہ نہیں کرنے کا عزم پیدا کر لینا، نیکیاں شروع کر دینا، اللہ سے معافی مانگنا۔ تو گناہوں میں دو گناہوں کی دو قسمیں ہیں، ایک بندوں کی وجہ سے ہوتے ہیں، یعنی گناہ معصیت کیا ہے؟ اللہ کی نافرمانی، یعنی اللہ کا جو حق ہے وہ اس کا ادا نہیں کرنا۔ تو حق میں دو حق ہیں، ایک حق العبد، ایک حق اللہ، ایک حقوق العباد، ایک حقوق اللہ۔ اللہ کے کچھ حقوق ہیں فریدہ، بندوں کے کچھ حقوق ہیں۔ نماز چھوٹ گئی، اس میں آپ ہیں اور اللہ ہے۔ روزہ چھوٹ گیا، آپ ہیں، اللہ ہے۔ زکوٰۃ خدا نخواستہ آپ نہیں دیے، آپ ہیں اور اللہ ہے۔ اس میں اللہ کا کوئی بندہ شریک نہیں ہے۔ نماز آپ کی چھوٹی خدا نخواستہ تو آپ کا گناہ ہے اور اللہ کی ذات ہے، بس۔ اس میں کوئی تیسرا پرسن نہیں ہے، تیسری شخصیت نہیں ہے، تیسرا کوئی نہیں ہے۔ یہ کیا ہے؟ حقوق اللہ۔ آپ نے کسی کا دل دکھا دیا، اس میں بندہ بھی ناراض ہو گیا، اللہ بھی ناراض ہو گیا۔ اب یہ توبہ، نماز چھوٹی تو اس کے توبہ کا طریقہ کیا ہے؟ قضا کرنا، استغفار پڑھنا۔ اب کسی کا دل دکھا دیا آپ نے تو کیا کرنا؟ اس کے دل کو خوش کرنا، پھر اللہ سے توبہ کرنا۔ صرف اس کے دل کو خوش کرنے سے کام نہیں چلے گا، وہ اللہ کا بندہ ہے، اس کے دل کے دکھنے سے اللہ بھی ناراض ہو گیا، تو اسے راضی کر کے اللہ کو بھی راضی کرنا، اللہ کو راضی کرتے ہوئے اسے بھی راضی کرنا۔ یہ حق العبد، حقوق العباد۔ جب تک آپ اسے راضی نہیں کریں گے خدا راضی نہیں ہوگا، نہیں ہوگا، نہیں ہوگا۔ اگر کسی کا باپ اپنے بیٹے سے ناراض ہے، خدا کی قسم وہ جہنم کو جائے گا، وہ جہنمی ہے۔ جب تک باپ راضی نہیں ہوگا اسے غوث العظم بھی نہیں بچا سکتے۔ کسی بچے سے کسی بچے کا باپ ناراض ہے، اس کی مغفرت نہیں ہو سکتی جب تک کہ اس کا باپ معاف نہ کرے۔ یہ گناہ کبیرہ ہے، باپ کو ناراض کرنا گناہ کبیرہ۔ زنا کرنا، چوری کرنا، باپ کو ناراض کرنا، یہ سب برابر ایک کیٹیگری میں ہیں۔ اگر کوئی باپ کو ناراض کیا ہے وہ زانی کے برابر۔ باپ اگر ناراض ہے تو خدا راضی نہیں ہو سکتا، نہیں ہوگا۔ رضا الرب فی رضا الوالد، اللہ کی رضا کس میں؟ باپ کی رضا میں۔ پیر باپ کی رضا میں، ایسا ہے حدیث۔ عالم باپ کی رضا میں، ایسا ہے حدیث میں۔ بولو جی، زاہد باپ ہے تو اس کی نہیں، باپ راضی ہے تو اللہ راضی، وہ کیسا بھی باپ ہو۔ اگر کسی بچے سے باپ ناراض ہے تو وہ گنہگار ہے، وہ فاسق ہے، وہ جہنم کو جانے والا ہے۔ اگر باپ کہہ دے میں راضی تو وہ باپ نہیں، اللہ کہتا ہے اللہ میں راضی ہوں۔ نماز پڑھی آپ نے، اللہ قبول کیا یا نہیں کیا معلوم نہیں، اللہ اس نماز سے راضی ہوا نہیں ہوا معلوم نہیں۔ اللہ راضی ہو گیا یہ دکھاؤں گا میں، اب میں دکھا کے جاتا ہوں، میں دکھا کے جاتا ہوں۔ فاروق کھڑ جا، یہ بچے سے راضی ہے؟ جورا چل لے، ہاں راضی۔ یہ فاروق نہیں بولتا، اللہ بولتا ہے، ادھر اللہ چل رہا ہوں۔ من رضی عنہ والدہ فانا عنہ راضٍ، فاروق کی زبان سے اللہ، اب اسے سرٹیفکیٹ مل گئی کہ اللہ اس کا راضی ہو گیا۔ انا راضی، میں راضی۔ فاروق جب تک اسے بولے گا راضی، وہ فاروق نہیں بولتا ہے، اللہ بولتا ہے۔ ہوشیار ہو جاؤ، جس کے ماں باپ ناراض ہیں فوراً معافی مانگ لو۔ کل کا دن تمہارا مال کام نہیں آئے گا، تمہاری شہرت کام نہیں آئے گی، تمہاری بزرگی کام نہیں آئے گی۔ باپ ناراض تو ڈائریکٹ جہنم میں جائے گا۔ جہنم سے بچ جا، میں تیرا ہمدرد ہوں۔ اس مجمع میں جو باپ کو ناراض کیا ہے اس سے میں
क्या बोलूं, अल्लाह उसे बचाए। तो तौबा करो। तो हुकूकुल इबाद और हुकूकुल्लाह, मगर अल्लाह, तू बड़ा अल्लाह ही अल्लाह है, वो बड़ा अल्लाह ही अल्लाह है। 5 मिनट, किसी बंदे की तौबा अल्लाह को ऐसा पसंद आ जाती है। तौबा करते रहो, तौबा करते रहो। और जिस बंदे को तुम नाराज किए उसे जाके माफ़ी मांगो। अगर वो माफ़ नहीं भी किया तो मायूस मत हो। मायूस, तेरा काम करने के बाद, माफ़ी मांगने के बाद अगर बोला मैं नहीं माना, कोशिश करते रहो, फिर भी माफ, अल्लाह से भी बोल मौला 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 मौला। तो याद रख, वो कदीर है, वो कादिर है, वो सब कुछ कर सकता है। वो जिसे चाहे माफ़ कर सकता है, जिसे चाहे जहन्नम में डाल सकता है। यग़फ़िरु लिमन यशा व युअज़्ज़िबु मन यशा, वो जिसे चाहे अज़ाब दे, जिसे चाहे सवाब दे, जिसे चाहे जन्नत में डाल दे, जिसे चाहे जहन्नम में डाल दे। वो अल्लाह है, वो जो चाहे कर सकता है। तौबा अल्लाह को इतना पसंद है। ख़त्म कर लेता हूँ। कुछ बंदे ऐसे हैं, तौबा करते 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 वो ताइब अल्लाह का महबूब बन जाता है। इन्नल्लाह युहिब्बुत तव्वाबीन। जब तौबा को पसंद समझ में आता है। एक वाक़या जो हुआ, और कहाँ हुआ? हुजूर के दौर में हुआ, हुजूर की महफिल में हुआ। हुजूर महफिल में तशरीफ़ फरमा है। ख़त्म कर लेता हूँ। हुजूर सहाबा की झुरमट में तशरीफ़ फरमा है। वो क्या मंजर होगा? रसूलुल्लाह तशरीफ़ फरमा है, सिद्दीक़ अकबर, फ़ारूक़ आज़म, उस्मान गनी, मौला अली। अरे उनके दिलों की कैफियत क्या होगी, उनके अहवाल क्या होंगे? रसूलुल्लाह को अपने बज़्म में पाते हुए सब बैठे हुए हैं। यकाएक हुजूर हंसने लगे। यकाएक हुजूर बेसाख्ता, हुजूर के चेहरे से तबस्सुम जाहिर हुआ। हुजूर हंस नहीं, सब खामोश। जब हंसने लगे तो सहाबा का खौफ भी कम हुआ। उसमें फ़ारूक़ आज़म आगे बढ़े। कुर्बान हो जाएं हम फ़ारूक़ आज़म के, नालैन पर हमारी जानें कुर्बान। आगे बोलते या रसूल अल्लाह, ऐ अल्लाह के लाडले पैगंबर, मेरी माँ मेरे बाप सब इस तबस्सुम पर कुर्बान, आपकी इस मुस्कुराहट पर मेरे माँ बाप कुर्बान। फिदा का अबी व उम्मी या रसूल अल्लाह, ऐ अल्लाह के रसूल, मेरे माँ बाप यानी अम्मा अप्पा इन्ना सोल्लुदपा चोल्लुंगा हाफिज़ साहब एपड़ी सोल्लुनो एमएलए, मेरे माँ बाप आप पर कुर्बान। हुजूर ये अचानक आप हंसने लगे, मुस्कुराने लगे, इसका सबब क्या है? तो हुजूर फरमाते हैं उमर, अभी अभी मेरी उम्मत के 2 बंदे अल्लाह की बारगाह में हाजिर हुए। 2 बंदे घुटनों के बल अल्लाह की बारगाह में हाजिर हुए। उसमें से एक ने कहा, जल्दी जल्दी बोलता हूँ, एक ने कहा मौला ये मुझे इसने बड़ी तकलीफें दी, मौला मेरे बहुत थे हुकूक तलब किए, इसने मेरा हक मार लिया, ये इससे मेरा हक दिलवाइए। एक आदमी क्या बोलता है, एक उम्मती बोलता है इससे हक दिलवाइए। मौला बोलते दे दे उसका जो जो हुकूक हैं, ये पकड़। वहाँ क्या देगा? हाँ कुछ दे नहीं सकता, यहाँ से ले गया तो दे सकता, हर एक दे नहीं सकता। नहीं, बहुत से हैं वहाँ भी देने वाले, वहाँ भी दे, इतना और फ्लो होता उनका मटेरियल। या औलिया अल्लाह क्या वहाँ भी तकसीम करते, यहाँ देते 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 मौला को इतना उनकी अदा पसंद आती, वहाँ कहते गौसुल आजम वहाँ मेरे बंदों को देता था ना, यहाँ भी दे, मेरे इज़्न से दे, मेरा गौस हर एक की झोली में नेकियों का सदका डालते जाएगा, डालते जाएगा। ये सब ये कुल्लिया नहीं, उसमें से कुछ बंदे हैं वहाँ भी देते हैं। तो अल्लाह उस दूसरे शख्स से बोलेगा जल्दी दे दे। वो बोलेगा मौला मेरे पास है क्या देने के लिए? कोई नेकी नहीं है, मेरे पास कुछ भी नहीं मौला। एक तो मैं गुनहगार, फिर इसकी हक तलफी भी किया हूँ मैं, अब मैं क्या दे सकता हूँ? मगर वो तौबा करने वाला था। वो अपने दोस्त को जो तकलीफ देता था वो तकलीफ भी देता था, बड़ी रिख्खत से तौबा भी करता था। अब मौला बचाने आए तो क्या नहीं हो सकता। ये फजल की बात है, अदल की बात नहीं। यहाँ भी याद रखो, फजल पर आ गए तो यग़फ़िरु लिमन यशा। अब मौला ने देखा कि ये जिंदगी भर ये निज़ाम तौबा करता था ना, अब यहाँ के अटका है।
मौला बोलेंगे इधर आ इधर आ, उधर देख, वहाँ जाके ज़रा जन्नत में झांक, क्या है? मौला सोने के महलात हैं। वो बोलेगा मौला कैसा मकाम है, क्या ठंडी हवाएं चल रही हैं, हूरें घूम रही हैं। तो जन्नत की हूरों को देखेगा, जन्नत के बागात को देखेगा, सोने के महलात को, मौला कैसा मकाम है ना मौला, मौला मुझे इसमें से कुछ मिलेगा मौला। अब वो सब भूल जाएगा। तो मौला बोलेगा हाँ हाँ मिलेगा, उसकी कीमत है। मौला ये शहीदों को, औलिया उल्लाह को, उनको मिलने का है क्या? मैं बोले सबको देने के लिए तैयार, मगर मैं कीमत मांगता हूँ। मौला क्या बोलेंगे? उसकी कीमत है। मौला उसकी कीमत कहाँ से? मौला वो तेरे पास है। मौला बोलेंगे उसकी कीमत वो कितना इर्क दे, नहीं समझा, वो तेरे पास है कीमत, वो दे, मैं तुझे जन्नत ये दे देता हूँ महल। वो बोलेगा मौला मेरे पास उसकी कीमत क्या है? मेरे पास क्या भी नहीं है ना मौला। नहीं नहीं है, तेरे पास उसकी कीमत है। वो क्या? तेरे पास कीमत है, वो क्या? ये गुनहगार को माफ कर दिया तो इसी वक्त उस कीमत के बदले में ये जन्नत के महल दे देता हूँ। वो बोलेगा ये अल्लाह अकबर, इसे एक बना मौला हजारों जो जितने मुझे तकलीफ उन सबको माफ कर देता हूँ, मुझे दे। बोला बोला जा तू भी जा, इसे भी पकड़ के लेके जा, दोनों झुमके अंदर चले जाएंगे। तो तौबा मायूस नहीं होना, इसका यह मतलब नहीं कि सबका दिल दुखा के अल्लाह को राजी करो, नहीं। अगर ऐसा मौका भी आ गया तो मौला के सामने ये हदीस रख के बोलना मौला ये मानता नहीं है मौला, आप उसे समझा दीजिए मौला, तरफतुल ऐन में उसके दिल की कैफियत बदलेगी, वो माफ कर देगा, तू भी जन्नती वो भी जन्नती। व आखिरु दावाना अनिल हम्दुलिल्लाहि रब्बिल அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். நண்பர்களே, அல்லாஹ் ஹபீப நாயகத்துடைய உம்மத்திலே நம்மை கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்ற பொழுது என்ன கிடைக்கின்றது? பெருமானாரை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தினால் நமக்கு என்ன கிடைக்கின்றது என்று சொன்னால், அன்பர்களே, நாம் பெருமானாரை நேசிக்கின்றோம், ஆனால் அதற்கு பகரமாக நாம் ஒரு மனுஷரை நேசித்தோன்னா அந்த மனுஷர் கிடைப்பார் நமக்கு. ஒரு மனிதரை நாம் நேசித்தால் அவர் கிடைப்பார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கின்ற பொழுது அங்கே அவர்கள் கிடைப்பதில்லை, அவர்கள் மட்டும் கிடைப்பதில்லை, அங்கே அல்லாஹ்வே நமக்கு கிடைக்கின்றார். அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதலிலே, அவர்களுடைய மஹப்பத்திலே நாம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கே அல்லாஹ்வே நமக்கு கிடைத்து விடுகின்றான். அன்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய கருணையிலே தான் இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்கி கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்தில் பார்த்தா ரெண்டே தான் இருக்குதுன்னாங்க. ரஹ்மான் ரஹீம் என்கின்ற அல்லாஹுடைய சிபத்து தான் எங்கும் தெரிகின்றது. ரஹ்மான்னா என்ன? அளவற்ற அருளாளன் நம்ம தமிழில் சொல்கிறோம். அதனுடைய கருத்து என்னன்னு சொன்னால், ரஹ்மான் என்பவன் அல்லாஹ், ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அவன் யாருக்கெல்லாம் கருணை புரிகின்றான் என்று சொன்னால், எதில் இருக்கிறது? மூமினு, முஷ்ரிக்கு, காஃபிர் யாராகவும் இருக்கட்டும், யாராகவும் இருக்கட்டும், அனைவருக்கும் அருள் புரியக்கூடியவன் அல்லாஹ். அடுத்து ரஹீம், அல்லாஹ் ரஹீமாக இருக்கின்றான். அன்பர்களே, ரஹீம் என்று சொன்னால் குறிப்பிட்டவர்களுக்கு, அதாவது யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ மூமின்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கருணை புரிபவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அன்பர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே நாம் வந்ததன் காரணமாக அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான்னு சொன்னா, நம்மளை ரஹ்மானுடைய ரஹமத்தையும் நாம் அனுபவிக்கின்றோம், ரஹீமாகிய அந்த அல்லாஹுடைய ரஹீமியத்தையும் அந்த கருணையும் நாம் அனுபவிக்கின்றோம். பெருமானாருடைய உம்மத்திலே நாம் வருகின்ற பொழுது இந்த இரண்டையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அதனால்தான் காதலர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதலிலே நம்ம சர்க்கார் நாயகம் சொன்னாங்க இல்லைங்களா, யா நபியே, பெருமானார் அவர்களே, உங்களுடைய காதல்ல எனக்கு எப்படி வருதுன்னு சொன்னா,
என் ஆசை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, என் சிந்தனை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நான் உங்களுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று பல முறை என்னுடைய சிந்தனையிலே வருகிறது. ஆனால் ஹபீபே நாயகமே, நீங்க கொண்டு வந்த ஷரியத் அதை தடுக்கிறதுனால நிற்கிறேன்றாங்க. இந்த கவிதையை படிச்சாங்க இல்லைங்களா? ஹபீபு நாயகத்தின் மீது, பெருமானாரின் மீது அப்படிப்பட்ட காதல். ஏனென்று சொன்னால் அவர்கள் மூலம் நாம் பெறக்கூடிய கருணையும் அப்படி இருக்கின்றது. அன்பர்களே, நம்ம என்ன நினைக்கிறோம்? இதுமா சொன்னாங்க, நாம இதை நம்ம சர்க்கார் சொன்னதாக நினைக்கிறோம். சர்க்கார் இப்படி சொன்னாங்க. ஹபீப் பெருமானார் அவர்களே, உங்களுக்கு நான் சஜிதா செய்ய வேண்டும் என்று என்னுடைய சிந்தனையில வந்துகிட்டே இருக்குது. உங்களுடைய ஷரியத் எடுத்ததுனால நான் செய்யலேன்னு நம்ம சர்க்கார் சொன்னதாக நினைக்கிறோம். அப்படி அல்ல. சஹாபாக்களுடைய நிலைமை இதுவாக இருந்தது. சஹாபாக்கள் அனைவரும் பெருமானாருக்கு சஜிதா செய்ய நாடினார்கள். சிலர் கேட்கவே செஞ்சுட்டாங்க. யார சொல்லலாம், மனம் வந்து உங்களுக்கு செய்து நான் கேட்கிறேன்ட்டாங்க, நான் செஞ்சேன்னு கேட்டாங்க. அப்ப அதனால எஜமா சொன்னாங்க, ஒவ்வொரு சஹாபியும் நினைத்தார்கள். சித்திக் அக்பர் நினைத்தார்கள், ஹஜ்ரத் பிலால் நினைத்தார்கள், ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனைவரும் நினைத்தார்கள். என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, ஹபீபே நாயகமே, உங்கள் மூலம் நாங்க எதை பெறுறோம்னு சொன்னா, உங்களை எங்க பெறுறோம்? உங்கள அந்த ரப்பை தானே நாங்கள் பெறுகிறோம். அதனால உங்கள் அந்த ரப்பை பார்க்கும்போது, உங்கள் அந்த ரப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் சஜிதா செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஆர்வம் வருகின்றது, எங்களுடைய சிந்தனையில் வருகின்றது. ஆனால் உங்களுடைய ஷரியத் தடுக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அன்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாருடைய கருணை, பெருமானார் கிடைப்பதன் மூலம் அன்பர்களே நமக்கு எல்லாம் கிடைக்கின்றது, ரப்பே கிடைக்கிறான்னு சொன்னாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட கருணையாளன். அவனுடைய கருணை எல்லையற்றது. அப்படிப்பட்ட கருணையாளன் அவன் சொல்கிறான், தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மூமின்களே, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள், அதிலே உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. ஜமா சொன்னாங்க, தூபுன்னு யாருப்பா அழைக்கிறார்? என் பக்கம் வாங்கன்னு யார் அழைக்கிறார்? அன்பர்களே, ஒவ்வொரு ஆயத்தினுடைய ஒவ்வொரு வசனத்திலும், அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் கூட அஹ்லுல்லாக்கள் மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய அஸ்ரார்களை சொல்ல முடியும். சொன்னாங்க, எஜமா தூபுன்னு யார் அழைக்கிறா? என் பக்கம் வாங்கன்னு யார் அழைக்கிறா? அன்பர்களே, அல்லாஹ் அழைக்கின்றான், ரப்புல் ஆலமீன் அழைக்கின்றான். சொன்னாங்க, அந்த தூபுன்ற வார்த்தை மேல நம்ம உயிர் விட்டாலும் கம்மினாங்க, உயிர் விட்டாலும் கம்மி. ஏன் சொல்றது? அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வின் பக்கம் வாங்கண்டு அல்லாஹ் அழைப்பு கொடுக்கின்றான். அன்பர்களே, அதோட எப்படி சொல்றான் பாருங்க, அதையும் சொன்னாங்க. எப்படி சொல்லியிருக்கணும்? அல்லாஹ் என் பக்கம் தௌபா செய்யுங்கன்னு யாரை பார்த்து சொல்லணும்? பாவிகளை பார்த்து சொல்லணும். பாவிகளே, அநியாயம் செய்யறவங்களே, நீங்களாம் தௌபா செய்யுங்க, அப்படித்தான் அல்லாஹ் சொல்லணும். அன்பர்களே, அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமாக சொல்கின்றான், எவ்வளவு மன்னிப்பவனாக இருக்கின்றான், எவ்வளவு மறைப்பவனாக இருக்கின்றான். என்ன சொல்றான்? மூமின்களே நீங்க தௌபா செய்யுங்கன்னு சொல்றான், பாவிகளே தௌபா செய்யுங்க என்று சொல்லல. என்று சொன்னால் பாவிகள் மீது எந்த அளவிற்கு அல்லாஹ் சத்தாரியத்தை காமிக்கிறான்னு பாருங்க. அதனால் அன்பர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் சொல்கின்றான், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். அன்பர்களே, இந்த இடத்துல அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும்னு சொன்னா இதமா சொன்னாங்க, ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். அல்லாஹ் யார்? முதல்ல அல்லாஹ் யாருன்றத நாம விளங்கணும். அதுக்கடுத்து அல்லாஹ் யாருடையவன் என்பதையும் நாம விளங்கணும். அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும்னா எப்படிங்க? எங்க போய் திரும்புறது? எவ்வளவு தூரம் போறது? அல்லாஹ் எங்க இருக்கிறான் கேட்போமா இல்லைங்களா? அன்பர்களே, அதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹபீபு நாயகத்துடைய உம்மத்துமார்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு லேசாக்கி வைத்திருக்கிறான். நீ என்ன தேடி ஓட வேண்டியதில்லை, நீ என்ன தேடி எங்கேயும் வர வேண்டியதில்லை, நீ என்ன தேடி எங்கேயும் சுத்த வேண்டியதில்லை. ஹுவா மஅக்கும், நீ எங்க இருக்கிறையோ உன் கூட நான் இருக்கிறேன்றான். ஹுவா மஅக்கும், அவன் ரப்பாஹி அல்லாஹ், அவன் உங்க கூட இருக்கிறான் அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அன்பர்களே, அதனால் எங்க போகணும்? ரப்பின் பக்கம் திரும்புவதற்கு எங்கே செல்ல வேண்டும்? எங்கும் செல்ல வேண்டியதில்லை. அதை கூட சொன்னாங்க, நாம தனியா இருந்தாதான், நாம் தனியாக இருந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்ற பொழுதுதான் இஹ்லாஸ் வரும்னு சொன்னா அது நம்முடைய தேவைக்காக இருக்கிறோம். அந்த தனிமையும் கூட தேவையில்லை. எங்கே இருந்தாலும், எந்த இடத்திலே இருந்தாலும் அங்கேயே அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்ப முடியும். அங்கும் அல்லாஹ் இருக்கின்றான். நண்பர்களே, நாம எங்க இருக்கிறோமோ அங்க அல்லாஹ் இருக்கின்றான். முதல் வானத்துக்கு போய் தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும், வைக்கல அப்படி. அன்பர்களே, பெருமானாருடைய உம்மத்துமார்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவ்வளவு அல்லாஹ் லேசாக்கி வைத்திருக்கின்றான். நீங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ அங்க இருந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருகின்றான்.
அன்பர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அவங்க என்ன சொல்றாங்க? தூபு இலல்லான்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள்னு அல்லாஹ் சொல்லி தருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா அய்யுஹன்னாஸ் தூபு இலா ரப்பிக்கும், மனிதர்களே நீங்கள் உங்க ரப்பின் பக்கம் திரும்புங்கள்னு சொல்றாங்க பெருமானார். அன்பர்களே, இந்த இடத்துல பெருமானார் சொல்லித் தரக்கூடிய முறையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நம்முடைய ரப்பாக நினைத்து நண்பர்களே சொன்னாங்க. எஜமா, ரப்பு ரப்பு என்பவன் யார்? யார் ரப்பு? அன்பர்களே, இல்லாமையில் இருந்து நம்மை அதை வகை வகையா சொல்லிட்டு வந்தாங்க. யார் எப்படி இருந்தோம்? நாம் நுத்துஃபாவாக இருந்தோம், ஒரு துளியாக இருந்தோம். நம்ம நுத்துஃபாவில் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சதை கட்டி இரத்த கட்டியாக சதை கட்டியாக பிறகு அதை சதை பொருந்தியதாக எலும்புகளை படைத்து இப்படி அல்லாஹ் சொல்லி தருகின்றானே. வகை வகையாக அல்லாஹ் எப்படியெல்லாம் நம்மளை படைச்சான்றதை சொல்லி தர்றானே. அதை சொல்லி சொன்னாங்க, இல்லாமையில் இருந்த நம்மை, துளியாக இருந்த நம்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவு அழகான வடிவிலே, எவ்வளவு அழகான வடிவிலே அல்லாஹ் படைத்து தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அல்லாஹ் இதமா சொன்னாங்க. அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது எப்படி படைச்சிருக்கிறான் பாருங்க, உங்களை எவ்வளவு அழகாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான்னு சொல்லி தபாரக்கல்லாஹ் அல்லாஹ் சொல்றானே. அந்த ஆயத்தை சொல்லி எஜமான் சொன்னார்கள், அன்பர்களே நீங்கள் நாம் எப்படி இருந்தோம், எப்படியெல்லாம் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். எஜமா அழகா சொன்னாங்க. நாம தூங்குறோம், அப்ப கூட ரொம்ப தூங்குறது இல்லை. நம்ம தூங்க வச்சுட்டு அல்லாஹ் நம்மை அல்லாஹ் தூங்க வைக்கின்றான். முடிச்சிட்ட பிறகு அல்லாஹ் நம்மை அல்லாஹ் முடிக்க வைக்கின்றான். இப்படியாக அனைத்தையும் செய்யக்கூடிய ரப்பு எந்த ரப்பு அதையும் சொன்னார்கள். ஒரு மனுஷன் நிறைய கொடுக்கிறவர், ஒரு மனுஷன் சொன்னாங்க சையத் சாபு அவர் நிறைய சேவை செய்யறாரு, நிறைய கொடுக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. அது யாரோ ஒரு சையத் சாபு இல்லப்பா, சையத் சாபு என்னுடைய சகோதரன். அவர் அப்படியாப்பட்ட சையத் சாபு என் சகோதரன் சொல்லும் போது எனக்கு என்ன கைஃபியத் வருமோ அதே மாதிரி ரப்புக்கும்னு சொல்லும் போது, உங்களுடைய ரப்புன்னு சொல்லும் போது, அன்பர்களே நம்முடைய ரப்பாகிய அல்லாஹ் அவனை நினைத்து அவன் பக்கம் நாம் திரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பர்களே, அதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூபு இலா ரப்பிக்கும் என்று சொன்னார்கள். நீங்கள் உங்களை படைத்து உங்களை வளர்த்து உங்களை பரிபாலனம் செய்யக்கூடிய உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லாஹி இன்னி லா அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மிஅத மர்ரா, நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது ஆணையாக நானும் நாளொன்றுக்கு 100 முறை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறேன் என்று சொன்னார்கள். நண்பர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 100 முறை தௌபா செய்கின்றார்கள் என்கின்ற இதே ஹதீஸை சொல்லி பெருமானாருடைய அந்தஸ்தை குறைப்பவர்கள் சந்து முனையில பேசுறாங்க இல்லைங்களா, எடுத்தவன என்ன சொல்லுவான், பாரியா அவங்களும் செய்யறாங்க நானும் செய்யறேன், அட பாவி அவர்கள் எதற்காக செய்கின்றார்கள் சொன்னாங்க. எஜமா, நபினா யாருங்க? யாரு நபி? நபி என்பவர்கள் யார்? ஓ பாவத்தை மன்னிக்க வைப்பவர்கள் அல்லாஹ்விடத்திலே. அவங்களுடைய ஒன்னாக முடியும். ஓ பாவத்தை மன்னிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய நபியும் நீங்க நபி ஒன்னாக முடியும். நண்பர்களே, அவங்களுடைய தௌபா அது. அழகான உதாரணங்களை சொன்னாங்க. அவங்க செய்யறது நாம செய்யறது எந்த காலத்திலேயே ஒன்னாக முடியாது. நண்பர்களே, அழகாக சொன்னார்கள். ஒரு கல்லூரியினுடைய முதல்வர், ஒரு கல்லூரியினுடைய முதல்வர்னா யாருங்க? எல்லா உஸ்தாதுக்கு மேல அவங்க அலிஃப் பே தே ஓதக்கூடிய ஒரு பையனை பார்த்து அவங்க சொல்றாங்க, அலிஃப் பே தே சொல்லுப்பா, நானும் தான்ப்பா ஓதுறேன் நீ ஓதுன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? அவர் சின்ன பையன் ஆயிட்டாருங்களா? இல்ல இல்ல அன்பர்களே, அந்த பையனை ஓத வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர் தன்னுடைய அந்தஸ்தை விட்டு இறங்கி வருகின்றார். அதுபோல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானும் 100 முறை தௌபா, அவர்களுடைய தௌபா அன்பர்களே அது வேறுன்னு சொன்னாங்க. அவர்களுடைய தௌபாவே வேறு, அவருடைய அனைத்து செயல்களும் வேறு, அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய ஆமால். யார் அவர்கள்? என்னமா சொன்னாங்க? அவங்க யார் அன்பர்களே? சையதுல் மாசூமீன். யார் அவர்கள்? அவர்கள் பாவத்தை விட்டும் யார் யாரெல்லாம் பரிசுத்தமாக இருக்கின்றார்களோ, பாவமே செய்ய முடியாமல் ஆனார்களோ, பாவம் யாரை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சோ, பாவம் செய்வது அவர்களுக்கு இம்பாசிபிள், வாய்ப்பே இல்லை, அந்த நபிமார்களுடைய தலைவர் அவர்கள். அன்பர்களே, அவர்களும் தௌபா செய்கின்றனர் என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அன்பர் இந்த இடத்திலே நாம் இந்த தௌபா விஷயத்திலே நம்மை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை உஷார்படுத்துகின்றார்கள். தௌபா செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகின்றார்கள்.
அவர்களே 100 முறை செய்வதாக சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், அன்பர்களே, நாமும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் 100 முறைக்கும் மேலாக 100 முறைகளுக்கும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். இவர்களே, தௌபா செய்யணும்னு சொன்னாங்க. பாவத்தில் 2 வகையான பாவம் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் சொன்ன விஷயங்களிலே நாம் தவறு செய்தல், ஹுகூக்குல்லாஹ்விலே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே நாம் பாவம் செய்தல். அதில் தவறு செய்கிறது எப்படி? அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான். அவன் மேலே ஃபர்லான தொழுகைகள் அத்தனையும் கடமை. ஒரு மனுஷன் ஒரு தொழுகையை தொழுகாமல் விட்டுட்டான், அது அவனுக்கும் அவனுடைய ரப்புக்குமானது. அதில் வேற யாருடைய தலையீடும் அதில் இல்லை. அதனால் அவன் தௌபா செய்தால் போதுமானது. ஆனால் இன்னொன்று இருக்கிறது, அதில் மற்ற மனிதர்களும் அதில் தலையிடுவதாக இருக்கும். என்ன அது? உதாரணமாக ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ரொம்ப கேவலமாக திட்டான், அவன் மனசை ரொம்ப கடுமையாக புண்படுத்தி விட்டான். இப்போ இந்த மனுஷன் மட்டும், மூமின் மட்டும் புண்படலை, இவனுடைய மனதை புண்படுத்தியதன் காரணமாக அல்லாஹும் இவன் மீது வெறுப்பாகிவிட்டான். அல்லாஹுடைய வெறுப்பையும் இவன் சம்பாதிச்சுக்கிட்டான். இந்த மனுஷனுக்கு கஷ்டம் கொடுத்தான், ஆனா இவன் கஷ்டம் கொடுத்ததின் காரணமாக அல்லாஹுடைய வெறுப்பையும் இவன் சம்பாதித்து விட்டான். இப்படி ஹுகூக்குல் இபாதிலே யாருக்கேனும் நாம் தவறு இழைத்திருப்போமே ஆனால், அன்பர்களே, அது அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டு பிறகு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். உதாரணமாக ஒரு மனுஷனுடைய மனசை நம்ம புண்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த மனுஷன்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும். நீ மன்னிச்சிருப்பாண்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிச்சிட்டாருன்னு சொன்னால் அப்பவும் போதாது. ஏன்? இவனுடைய மனதை புண்படுத்தியதன் காரணமாக அல்லாஹுடைய வெறுப்புக்கு ஆளாயிட்டோம். அதனால் அல்லாஹ்விடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அன்பர்களே, இது ஒரு உதாரணம் சொன்னாங்க. யாரெல்லாம் தாய் தந்தையர்களை, பெற்றோர்களை பெற்றிருக்கின்றோமோ அவர்களுடைய பொருத்தத்திலே அல்லாஹுடைய பொருத்தம் ரொம்ப லேசா கிடைக்குதுன்னு சொன்னாங்க. என்ன அழகான வார்த்தை! அன்பர்களே, நாம தொழுகிறோம், தொழுத தொழுகை அல்லாஹ்வால் மக்பூலா இல்லையான்னு தெரியல. இப்ப வாழக்கூடிய எந்த மனிதரும் நம்ம 2 ரக்காத்து தொழுதுட்டு, சுபு 2 ரக்காத்து தொழுதுட்டு, துஹர் 4 ரக்காத்து ஃபர்து, இது அல்லாஹ்விடத்துல மக்பூல்னு யாரும் மார்த்தட்டி சொல்ல முடியாது. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தந்தையுடைய பொருத்தத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது, தாயுடைய பொருத்தத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால யாரேனும் தங்களுடைய தந்தைக்கு அநீதம் செய்திருப்பீர்களே ஆனால், தந்தையுடைய மனதை புண்படுத்தி இருப்பீர்களே ஆனால், ஏன்னு சொன்னா அந்த ஹதீஸில் பெருமானார் சொல்லும்போது, தந்தை அவர் சூஃபியான தந்தையாக இருந்தால் அப்படின்னு அல்லாஹ் பெருமானார் சொல்லல. அந்த தந்தை முத்தகையான தந்தையாக இருந்தாதான் நீ அவருக்கு அவருடைய மனசை வருத்தப்படுத்தாம இருக்கணும்னு சொல்லல, அவருடைய பொருத்தத்தை வாங்கணும்னு சொல்லல. தந்தை அவருக்கும் அல்லாஹுக்கும் ஆனது. நீ உன்னுடைய தந்தைக்கு நீ அவருடைய பொருத்தத்தை வாங்க வேண்டியது உன் மீது கடமை என்று சொன்னார்கள். அதனால் அன்பர்களே, தந்தையுடைய வெறுப்புக்கு யாராகினும் ஆளாகி இருப்பார்களே ஆனால் அவர்கள் இன்றே தௌபா செய்து கொள்ளுங்கள். நீங்க அல்லாஹ்ட்ட மட்டும் கேட்டா போதாது, உங்களுடைய பெற்றோர்களிடத்திலும் கேட்க வேண்டும். உன் தந்தை கிட்ட நீ கேட்கணும். உன் தந்தையுடைய மனசை புண்படுத்தி இருப்பாயே ஆனால் அவரிடத்திலே நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் மன்னிக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற முடியும். அன்பர்களே, எவ்வளவு அல்லாஹ் லேசாக்கி வச்சிருக்கிறான். எஜமா சொன்னாங்க, இதே மஹ்பில்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் எப்படி கிடைக்குது பாருங்க என்று சொல்லி தந்தையும் மகனையும் நிற்க வைத்து தந்தை சொன்னார், என் மகன் மீது நான் முழுமையான பொருத்தத்தில் இருக்கிறேன் என்று சொன்னாங்க. சொன்னாங்க, அவர் சொல்லலாத அல்லாஹ் சொல்லுகின்றான். தந்தை எப்படி சொல்வாரையானால் அவர் சொல்லவில்லை, நாங்க சந்தோஷப்படுறேங்கிறாங்க. அதனால அன்பர்களே, தந்தையுடைய பொருத்தத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கின்றது. தந்தைக்கு நாம் தாய் தந்தையர்களுக்கு நாம் மாறு செய்து விடுவோமையானால், பெற்றோர்களுடைய மனதை புண்படுத்தி விடுவோமையானால், அதுக்கு பிறகு போய் அல்லாஹ்ட்ட போய் நான் சூஃபி என்று சொல்றதுல அர்த்தம் இல்லை. அவர்களிடத்திலே முதலிலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே விதமாக அன்பர்களே, மனிதர்களிடத்திலே ஒருத்தருடைய பணக்காசை நம்ம திருடிட்டோம்னு சொன்னா அவர் முதலிலே மன்னிக்க வேண்டும். அவரை ஏமாற்றம் செஞ்சுட்டோம்னு சொன்னா முதல்ல அவர் மன்னிக்கணும். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் நிஜமா சொன்னாங்க, ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் மனசை புண்படுத்திட்டாரு,
அவர்கிட்ட போய் ஒருத்தர் மன்னிப்பு கேட்கிறாரு, மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கங்க பல தடவை சொல்றாரு. ஆனா அப்போ ஒரு மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாருன்னு சொன்னா நீ அல்லாஹ்விடத்துல சொல்லு, ரப்பிடத்துல சொல்லு, யா அல்லாஹ் நான் பலமுறை அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டேன், அவர் மன்னிக்கல ரப்பே, அவர் மனசை என் மீது பொருத்தமாக ஆக்கி கொடுன்னு அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் அவரிடத்திலிருந்து மன்னிப்பை வாங்கி கொடுப்பவனாக இருக்கின்றான். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி காண்பித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது ஒரு நாள் சிரிக்கிறார்கள், புன்முறுவல் பூக்கிறார்கள், மீண்டும் சிரிக்கிறார்கள். சஹாபாக்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க, பெருமானார் சிரிக்கிறார்கள், அதை விட சந்தோஷமான தருணம் சஹாபாக்களுக்கு எப்படி இருக்க முடியும்? அன்பர்களே, சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு கடைசியில் சித்திக் அபூபக்கர் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முன்னேறுகின்றார்கள். பெருமானாரிடத்தில் போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக, அனைத்தும் தங்களுக்கு அர்ப்பணம். யா ரசூலல்லாஹ் நீங்கள் சிரித்ததன் காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்கும்போது பெருமானார் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய 2 அடியார்கள் வருகிறார்கள், அவர்கள் இருவரும் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்றார்கள். ஒருத்தர் சொல்றார், அதுல யா அல்லாஹ் இந்த மனிதன் நான் உலகிலே வாழ்கின்ற பொழுது எனக்கு மிக அதிகமான தொல்லைகளை கொடுத்து வந்தார், என்னுடைய மனதை கடுமையாக புண்படுத்தினார், அதனால அவரிடத்திலிருந்து எனக்கு நஷ்ட ஈடு வாங்கி தாண்டி கேட்கும் போது அல்லாஹ் கேட்கின்றான், அவர் மனசை ரொம்ப புண்படுத்த, ஆமா நான் புண்படுத்தினேன் இல்லை என்று சொல்லல. இப்ப அவர் கேட்கிறாரு, அவருக்கு பிரதிய குருன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, யா அல்லாஹ் என்கிட்ட இப்ப என்ன இருக்குது, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை இறப்பே, ஆனால் அந்த மனிதர் யார் என்று சொன்னால் அவர் உலகிலே வாடுகின்ற காலமெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவராக இருந்தார், பல நூறு முறை பல்லாயிரம் முறை அல்லாஹ்விடத்திலே தினந்தோறும் தௌபா செய்பவராக இருந்தார். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, அன்பர்களே இங்கதான் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத் வந்து விடுமேயானால், அல்லாஹ் ஒரு மனிதனை மன்னிக்க நாடி விடுவானே ஆனால் யாராலும் அதை தடுக்க முடியாது. அங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மனிதரை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி விடுகின்றான். காரணம், இவர் காலமெல்லாம் உலகிலே வாழுகின்ற பொழுது நம்மிடத்திலே மன்னிப்பு கேட்பவராக இருந்தார், தௌபா செய்தவராக இருந்தார், அதனால அவருக்கு மன்னிப்பை வாங்கி கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மனிதரை கூப்பிட்டு அங்க உள்ள பாருப்பா அப்படின்னு சொர்க்கத்தை காமிக்கிறான். அன்பர்களே, சொர்க்கத்துக்குள்ளே சொர்க்கத்தினுடைய அளவிட முடியாத நியமத்துகள், வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சந்தோஷங்கள் அங்கே தெரிகின்றது. அதை பார்த்துட்டு இந்த மனுஷர் சொல்றாரு, யா அல்லாஹ் இந்த அப்ப அல்லாஹ் கேட்கிறான், இந்த சொர்க்கம் உனக்கு வேணுமா, நீ இது உள்ள போக நினைக்கிறியா? ஆமா யா அல்லாஹ், ஆனா இது நபிமார்கள் சித்தீகீன்கள் சுஹதாக்கள் போற சொர்க்கமா இருக்குமே, நான் எப்படி போக முடியும், என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்றான், உன்கிட்ட இதை வாங்கக்கூடிய சக்தி இருக்கு, இதை வாங்கக்கூடிய பொருள் உன்கிட்ட இருக்குதுன்னு அல்லாஹ், யா அல்லாஹ் என்ன இருக்கு சொல்லு அப்படின்னு அல்லாஹ் இடத்துல கேட்கும்போது அல்லாஹ் சொல்லி தருகிறான், ஒண்ணு இல்ல, இந்த மனிதர் உனக்கு தீங்கிழைச்சார் இல்லையா, உன்னுடைய மனசை புண்படுத்தினார் இல்லையா, இவரை நீ மன்னிச்சிடு, மன்னிச்சிட்டேன்னு சொன்னா அந்த சொர்க்கத்தை உனக்கு தரேன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான். அவர் சொல்றாரு, யா அல்லாஹ் இது என்ன, 1000 முறை மன்னிக்கின்றேன், எல்லாவற்றையும் மன்னிக்கின்றேன், அந்த சொர்க்கத்தை கொடுத்தா போதும்னு அல்லாஹ் இடத்துல சொல்லும் போது அல்லாஹ் இருவரையும் அவர் கையை பிடிச்சி அவரையும் சேர்த்தே சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றான்ற அந்த ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி தருகின்றார்கள். அன்பர்களே, அதனால் இதில் என்ன புரியுது என்று சொன்னா, நாம் யாருக்கு தீங்கிழைத்தோமோ, யாருக்கு தீமை செய்தோமோ அவர்களிடத்திலும் நாம் தொடர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலும் கேட்க வேண்டும். ஆனால் அப்படி நாம் கடுமையாக கேட்டதற்கு பிறகும் கூட, திரும்ப திரும்ப கேட்டதற்கு பிறகும் கூட அவர் மன்னிக்க முடியாது என்று சொல்வாரே, ஆனால் அப்பொழுது அல்லாஹ்விடத்திலே சொல்ல வேண்டும், யா அல்லாஹ் அவருடைய மனதிலே என் மீது இரக்கம் வைத்து அவரை மன்னிக்க கூடியவராக ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்வோமே, ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதையும் செய்து தருகின்றான். நண்பர்களே, அதனால் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் அதிகம் அதிகம் தௌபா செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. बारिक वसल्लिम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना ला इलाहा इल्ला अंता या अल्लाह ला इलाहा इल्ला अंता या अल्लाह ला इलाहा इल्ला अंता अस्तगफिरुका या अल्लाह Stop
استغفرک یا رزاق استغفر اللہ الذی لا الہ الا هو الرحمن الرحیم الملک القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير الحليم العليم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيم الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المرسل المبدئ المعيد المحيي المميت الحي القيوم الواحد الماجد الواحد الاحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الاول الاخر الله الباقي الغالب العالي الرب التواب المنتقم العفو رؤوف الملائكه ذو الجلال والاكرام المقسط الجامع الغني المغني المانع الظاهر النافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور یا اللہ 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 یا رزاق 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 عادل صلی اللہ علی سیدنا محمد المہدی صلی اللہ علی سیدنا صلی اللہ علی سیدنا محمد المہدی صلی اللہ علی سیدنا محمد المہدی صلی اللہ علی سیدنا محمد المہدی وسلم علیہ اللہ 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 الفاتحة. اللهم صل على سيدنا محمد وعلى آله وسلم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه.
اللهم صل على سيدنا اللهم ربنا اوصل ثواب ما قرانا من كلامك العظيم وما صلينا على نبيك الكريم وما ذكرنا باسمك الله وبأسمائك الحسنى إلى روح سيدنا حبيبنا شفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم ثم إلى أرواح جميع الأنبياء والمرسلين والصديقين والشهداء والصلحاء أجمعين خصوصا إلى روح سیدنا علی کرم اللہ وجہہ الکریم و سیدتنا فاطمۃ الزہراء رضی اللہ عنہ، سیدنا امام الحسن و سیدنا امام الحسین و جمیع شہداء کربلا رضوان اللہ تعالی علیہم اجمعین، خصوصاً الی روح سیدنا الشیخ عبد القادر جیلانی غوث العظم رضی اللہ عنہ، خواجہ معین الدین الاجمیری غریب الشیخ محی ابو الحسن فرقانی، نظام الدین اولیاء جمیع اولیائک و جمیع مشائخ السلاسل، خصوصاً الی روح حضرت پیر کمال اللہ شاہ، پیر غوثی شاہ علیہ الرحمہ، پیر نوری شاہ علیہ الرحمہ، عارف الدین جیلانی، الی روح سیدنا منیر الدین جیلانی، رضیہ سلطانہ صدیقہ، خصوصاً الی روح ابی سید شاہ محمد عمر عامر کلیمی، امی سیدہ ممتاز بیگم، پاما سیدہ شہناز بیگم، اختر کوثر، حمیدہ خانم، قیومی شاہ سید احمد صاحب شہناز، حسن مولا شیخ علی شاہ، ذاکر علی شاہ، شاہ التجمل ولی المعز، محبوب صاحب، مشتری بیگم، ناگئی سلطان صاحب، اسماعیل چچا، بنیامین چچا، تبسم چچا، سارا ماں، قاسم ظہوری صاحب، ثم الی ارواحی، ثم الی روحی سیدنا فیضی شاہ علیہ الرحمہ، سیدنا ظہوری شاہ علیہ الرحمہ، جمالی شاہ علیہ الرحمہ، ثم الی روحی ثبوتی شاہ نور السلام، ثم الی ارواح من مات فی سلسلتنا الی یومنا ھذا، خصوصاً الی روح اسماء فاطمہ، اللہم اغفر لہا ورحمہا وادخلہا فی جنات الفردوس، ثم الی روح لیاقت، ثم الی روح عطاء الرحمن، ثم الی ارواح من مات فی سلسلتنا الی یومنا ھذا، ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم، اللهم ربنا تقبل منا انك انت السميع العليم، اللهم اشف مرضانا كلهم، اللهم ربنا اشف اخي، اللهم ربنا طول حياته مع الصحة والسلامة والعافية وانفعنا بطول حياته واحفظه من جميع الامراض والآفات، اللهم ربنا اشفي اجل شفاء كاملا عاجلا مستمرا، یا شافی اشفه بقدرتك واحفظه من جميع الامراض، اشفه شفاء كاملا عاجلا مستمرا، طول حياته مع الصحة والسلامة، اللهم اشفي غلام رسول شفاء كاملا عاجلا مستمرا، اللهم ارحمه وطول حياته واحفظهما من جميع الامراض والآفات والمصيبات، اللهم اشفي حسن قاسم شفاء كاملا عاجلا مستمرا بقدرتك يا قدير يا قدير يا قدير، فسهل يا إلهي كل صعب بحرمة سيد الأبرار، سهل إلهي أنت في حالي محول، فبدل ذلتي بالعز بدل، اللهم طول أعمارنا وأعمار أولادنا وأعمار أزواجنا، طول أعمار إخوتنا وأخواتنا وأولادهم وأزواجهم، اللهم طول أعمار أحبائنا وأولادهم وأزواجهم، سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.